புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை சுவாசியுங்கள். நூலகம் என்பது புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கும் இடம் என்று எண்ண வேண்டாம். அது அறிவாளிகளின் சிறைச்சாலை. மனிதனுக்கு சிந்தனைகள் பிறக்கும் இடம் நூலகமே. நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனையிலிருந்துதான் வாழ்க்கை சரித்திரங்கள் எழுதப்படுகிறது. வளமான பயிர்களின் வளர்ச்சிக்கு உற்ற நண்பனாக இருப்பது மண்புழு. வளமான அறிவின் வளர்ச்சிக்கு உற்ற நண்பனாக இருப்பது புத்தகம். அதனால்தான் மக்கள் புத்தகங்களை அதிகம் வாசிப்பவர்களை புத்தக புழு என்று பட்டம் கொடுத்து மகிழ்கிறார்களோ. நம்மளுடைய அடுத்த நிகழ்வு வரவேற்புரை வழங்க வருகிறார் எங்களுடைய கவிஞர் மு. போத்திராஜன், செயலாளர், மதுரை இலக்கிய பேரவை. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வற்றாத புகழ் தமிழ் என்று தங்கே முழங்கு. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உமக்களித்தேனே என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமதுரையில் அனைவரையும் காத்து நிற்கும் எங்கள் அன்னை மீனாட்சி சொக்கநாதருடைய ஆசியோடும் மருளோடும் உலக புகழ் பெற்ற இந்த காந்தி கலையரங்கத்தில் நடைபெறும் இந்த சிறப்புமிகு விழா, முப்பெரும் விழா, மதுரை இலக்கிய பேரவையை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக நிறுவி தனக்கே உரிய பாணியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பட்டிமன்ற பேச்சாளர், நகைச்சுவை நாவரசு, தமிழக நல்லாசிய விருது பெற்றவர் எங்களுடைய மதுரை இலக்கிய பேரவையினுடைய நிறுவன தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களுடைய ஒப்புதலோடு அவருடைய ஆணையை ஏற்று இன்று நடக்கும் இந்த முப்பெரும் விழா மீனாட்சி மைந்தனுடைய அருமைக்குரிய எங்களுடைய ஆசான் முனைவர் சண்முக திருக்குமரனுடைய 5 நூல் வெளியீட்டு விழா, தவத்திரு குன்றகுல அடிகளாருடைய 100ஆண்டு விழா, தேசிய மகளிர் தின விழா. அந்த விழாவிலே புகழ்பெற்ற அந்த மகளிருக்கு ஆற்றல் அரசி வழங்கும் விழா. இந்த விழாவை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெண்களை போற்றுகின்ற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரிலேயே அந்த மகளிருக்கான விழாவை நடத்தி எங்களை எல்லாம் இலக்கிய பேரவையிலே வழிநடத்தி இந்த சமுதாயத்திலே மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றலாக வர வேண்டும் என்று சொல்லி இலவசமாக வகுப்பெடுத்து அனைவருக்கும் பேச்சாற்றலை மதுரை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுடைய மாணவ செல்வங்களுக்கு இலவசமாக பேச்சு பயிற்சியை கொடுத்து அதற்கான ஒரு புத்தகத்தையும் இங்கே வெளியிட்டு தனக்கே உரிய பாணியிலே வளம் வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை வணங்கி இந்த விழாவினை தலைமை ஏற்று நூல்களை வெளியிட்டு சிறப்பாக வந்திருந்து எங்கள் இலக்கிய பேரவை மற்றும் சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை இந்த விழாவினை எந்த ஒரு நிகழ்வானாலும் தன் குடும்ப நிகழ்ச்சியாக வந்து கலந்து கொண்டு இன்று மதுரையிலே மருத்துவத்துறையிலேயே மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தி தனக்கே உரிய பாணியில் பல்வேறு பொதுநல தொண்டுகளை செய்து தன்னை பெற்றோர் ஆசிரியர் என்ற முறையிலேயே இப்போது பல்வேறு மருத்துவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து கொண்டு நிர்வாக இயக்குநராக வளம் வந்திருக்கக்கூடிய தேவையை குடும்பத்தினுடைய டாக்டர் PS நாகேந்திரன் அவர்களை அன்போடு மனமுகர்ந்து வரவேற்கின்றோம். பள்ளி பிள்ளைகளுக்கு 1 என்றால் 2 சொல்லும், ஆ என்றால் ஆவணா சொல்லும். அதை போல தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் என்று சொல்லிவிட்டாலே அடுத்த வரி அது ராஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த தன்னுடைய தொழிலிலே மிகச்சிறந்த முக்கியமாக பெண்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை கொடுத்து முக்கியமாக விழாக்காலங்களிலே அனைத்து தரப்பட்ட மக்களையும் தன் வசம் இழுத்த எங்களுடைய
ராஜ்மஹாலுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் அரிமா முருகானந்தம் அவர்களை வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவினுடைய வாழ்த்து நிகழ்ச்சியாக எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிஞர் அருமைக்குரிய அக்கா வி நாகஜோதி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவினை கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள எங்கள் பட்டய கணக்காளர் திருமதி கலாவதி ஜெய் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இடத்தை தேர்வு செய்து எங்களுக்கு எப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மதுரை காந்தி மிஷத்தினுடைய செயலாளர் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை சகோதரர் நந்தராவ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். முனைவர் சண்முகத்திற்குடைய நூலினை வெளியிட்டு 5 விதமான புத்தகங்கள் சித்திரையின் முத்திரை என்ற நூலினை வெளியிட்டு சிறந்ததொரு நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள எங்களது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியசாமி கோயிலுடைய அறங்காவலர் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய முனைவர் வி சண்முகசுந்தரம் அவர்களே, அபரஞ்சி அழகர் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய காரியாபட்டி எஸ்ஐடியினுடைய பேராசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் லட்சுமணராஜ் அவர்களே, திருமந்திர முத்துக்கள் 300 நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள PKSL பரமாவுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய செந்தில்நாதன் அவர்களே, இன்று சட்டத்துறையிலே பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி சட்ட நுணுக்கங்களை படிக்காத பாமரனுக்கும் கொண்டு செல்லக்கூடிய எங்களுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய வழக்கறிஞர் குற்றாலத்தினுடைய வாரிசு எங்களுடைய அண்ணான் வழக்கறிஞர் சாமித்துறை அவர்களே, மனிதநேய நுகர்வோர் ஆர்கனைசேஷனுடைய பாதுகாப்பு அரணர் முனைவர் நா அசோகன் அவர்களே, இன்று மேடையிலே சிறப்பு படிகள் பெற வந்துள்ள சான்றோர் பெருமக்களே, தவ திரு குன்றக்குடி அடிகாரனுடைய 100ஆண்டு விழா, அதனுடைய விழாவினிலே குன்றக்குடி அடிகளாரின் வாக்கு என்ற தலைப்பிலேயே சீரோடு சிறப்போடும் அனைவரையுமே இன்று ஆன்மீகத்திலே மூழ்க வருகை புரிந்துள்ள அருமைக்குரிய சுவாமி முனைவர் ஆவே சாந்திகுமார சுவாமி அவர்களே, இந்த ஆற்றல் அரசி விருது இந்த விழாவினிலே கலந்து கொண்டு 48 அரசிகளுக்கு விருது என்று முடிவெடுத்த இலக்கிய பேரவை இன்று 63 பேருக்கு மேல் கடந்து விட்டதன்படியால் தொடர்ந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆற்றரசி விருது வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய எங்களுடைய முனைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த ஆற்றரசி விழாவினை அனைவருக்கும் பட்டயத்தை வழங்கி வாழ்த்துரை வழங்கக்கூடிய மதுரை மாநாட்சியினுடைய வணக்கத்திற்குரிய துணை மேயர் அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க வருகை வந்துள்ள தொண்டு என்றால் என்ன, மக்களுக்கு தொண்டு எவ்வாறு செய்ய வேண்டும், தன்னலம் கருதாது தொடர்ந்து கொரோனா காலத்திலிருந்து இன்று வரை மதுரையில் இருக்கக்கூடிய தெருவோரம் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய பெருமக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கக்கூடிய எங்களது மதுரை அச்சய பாத்திரத்தினுடைய அனுச்சிய அணுக்கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் நெல்லைபால் அவர்களே, இந்த விழாவிலே வாழ்நாள் விருது பெறக்கூடிய இல்லத்தரசி அவர்களே மற்றும் எங்களுடைய சன்சரன் சமூக நலத்தினுடைய முக்கிய நபர்களே, ஆற்றலரசி விருது பெறுவ வருகை புரிந்துள்ள பெருமைக்கும் உரிய மகளிர் தின விழாவிலே மார்ச் 8, 31க்குள்ள இதே நாளில் தான் கடந்த ஆண்டும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கே மெடிக்கல் கல்லூரி அருகில் உள்ள மையத்தில் அதை நினைவுபடுத்தி இந்த ஆற்றல் அரசி விருது பெறக்கூடிய அனைத்து மகளிருக்கும் எங்களது மதுரை சன்சரன் சமூக நல அறக்கட்டளை மற்றும்
மதுரை இலக்கிய பேர் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி, அவரோடு வந்திருக்கக்கூடிய அவர் உறவு பெருமக்கள், உறவினர்கள் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்துக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாகவும் சன் சரண் சமூக நலன் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக இரு கரங்குப்பி வருக வருக சிறப்பு தருக என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக வாழ்த்துறையை வழங்கிய எங்களுடைய கவிஞர் மு. போத்திராஜன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்று கூறினாராம் ஜூலியஸ் சீசர். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்குங்கள் என்று இங்கர்சால் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் அடுத்ததாக, நூல் எழுதுவது என்பதே மிக பெரிய செயல். அதை எப்படி சொல்றோம் அப்படின்னம்னா, ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறது மாதிரி தான். எங்களுடைய ஐயா அவர்கள் பல வருடங்களாக பல தகவல்களை, வரலாற்று பின்னணிகளை சிறுக 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 சேமித்து கடந்த 25 நாட்களில் 5 சிறந்த புத்தக குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இப்போது அந்த சிறந்த நூல்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை எங்களுடைய ஐயா அவர்கள் வழங்குவார்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய கவிச்சாரதி பாரதியின் ஆசியோடு தன்னலமற்ற 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே தாருங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காண்பிக்கின்ற வீரமுழக்கம் முழங்கிய சுவாமி விவேகானந்தருடைய வழிகாட்டுதலோடு மிகச்சிறப்பாக மதுரை எம்பதியிலே மதுரை இலக்கிய பேரவை தொடங்கி 33ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற ஒரு நேரம், சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை சார்பாக இந்த ஆண்டு நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே மார்ச் மாதம் 31 தேசிய மகளிர் தினத்தோடு இந்த 5 நூல்களை வெளியிடுவதற்கு மிகச்சிறப்பான இந்த அரங்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு நூலையும் பற்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளை பணித்திருக்கிறார்கள். பொதுவாக நூல் ஆசிரியர் ஏற்புரை என்பது கடைசியாகத்தான் வரும். ஆனால் நூலை குறித்து ஒரு முன்னோட்டமாக சில செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதனாலே இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களும் எனக்கு தெரிந்தவர்கள். ஒவ்வொருவருடைய பெயர் சொன்னால் அதுவே 1 மணி வரை நின்றுவிடும் என்பதனாலே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான பெருமக்கள், இந்த நிகழ்ச்சி தொடங்கியவுடன் எப்பொழுதுமே நாங்கள் முதலாவதாக தேவகி மருத்துவமனை மருத்துவரிடத்தில் தான் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, ஆரம்பத்திலிருந்து 93லிருந்து இலக்கிய பேரவையிலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்பார், வேற எதுவும் கேட்க மாட்டார். நான் என்ன செய்யணும்னு கேட்பார். நான் அந்த தேதியில் இல்லைன்னா நான் வேற தேதிக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவேன். நீங்கள் இல்லைன்னா விழா இல்லை, நீங்கள் இருந்தால் தான் எங்களுடைய விழா என்று எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை நாயகர். அந்த அடிப்படையில் அவர்கிட்ட சொன்ன உடனே நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நூல் வெளியீட்டு விழா, தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழா, ஆற்றல் அரசி விழா அப்படின்னு சொன்னேன். சரி, நான் என்னுடைய பங்களிப்பாக என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த உத்தரவு கிரீன் சிக்னல் கிடச்சிருச்சுன்னா அடுத்து நாங்கள் நினைக்கிறது யாருன்னா, எப்பொழுதுமே 96, 97களில் இருந்து என்னுடைய முதல் டிவிடி வெளியிட்ட அந்த வருடம் 5 டிவிடி நாங்கள் அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஜாம்பவான்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் என்னுடைய தலைமையில் எடுக்கப்பட்ட 5 டிவிடி பட்டிமன்றங்களை மிகச்சிறப்பாக வெளியிட்ட பெருமை தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ் மகாலுக்கு உண்டு. அன்றைக்கும் டாக்டர் நாகேந்திரனும் நம்முடைய மதிப்புக்குரிய முருகானந்தம் அவர்கள், அவரை தொடர்பு கொண்டு, ஐயா நீங்களும் எங்களுக்கு நூல் வெளியிட்டு நீங்கள் சிறப்பு செய்யணும். ஏன்னா ராஜ்மஹால் அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்தில் கலந்த ஒன்று. நான் எந்த மேடைக்கு போனாலும் இது வரைக்கும் ஒரு 10,000 மேடைக்கு மேலே போயிட்டேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹாலை சொல்லாத நாள் கிடையாது. சண்டிகேஸ்வரரை நினைக்கிறேனோ இல்லையோ, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியத்தை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாரும் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் சேலையில் நூல் எடுத்து போடுவாங்க. அப்போ நூல் எடுத்து போட்டோன்னு நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா எதுக்குமா நூல் எடுத்து போடுறீங்க? அது ஒன்றும் இல்லை, சண்டிகேஸ்வரர்கிட்ட இப்படி நூல் போட்டால் புது பட்டு சேலையாக கிடைக்கும்,
அப்போ நான் சொல்லுவேன், அவர் என்ன தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் முதலாளியா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டிகேஸ்வரரோடு இணைத்து அவரை நான் பேசுவது ஒரு வழக்கம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும். அப்படி கூடிய விரைவில் பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று பட்டு, அடுத்து என்ன, அடுத்து நகை நட்டு. முதல்ல பட்டுல ஜெயிச்சிட்டாரு, மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டாரு. அடுத்து நகை நட்டு ராஜ்மஹால் ஜுவல்லரி வெகு சீக்கிரத்திலே மதுரையிலே துவங்கப்பட இருக்கிறது. நல்ல கரவழி கொடுக்கலாம், உற்சாகமாக கரவழி கொடுக்கலாம். அதே போல எங்க பட்டய கணக்காளர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமதி கலாவதி ஜெய் அவர்கள் வருகிறாங்க. அவங்களை வருகையில வரவேற்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல வெகு சிறப்பாக இலக்கிய பேரவை அப்படின்னாலே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எனக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் சூழலிலும் என்னோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சாமிதுரை அவர்கள். கைதட்டலாம் பத்த மாட்டேன், கைதட்டு வரமாட்டேங்குது. அடுத்தபடியாக இந்த நூல் எழுதணும் அப்படின்ன உடனே பல பேர்கிட்ட நான் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எந்த வகையிலையாவது நமக்கு அந்த நூலை வந்து சரியா கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்த பொழுது எங்களது மதுரை மாநகராட்சியில உதவி ஆணையாளராக, துணை ஆணையாளராக பணியாற்றி அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய் அலுவலராக பணி நிறைவை பெற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர், எழுத்தாளர் நாகஜோதி எனக்கு ஒரு சரியான நபரை காமிச்சார். எனக்கு பிடித்த மாதிரி யார்கிட்ட போனா சரியா இருக்கும் அப்படின்னு நினைத்த பொழுது அந்த சரியா இருக்கிற ஒரு நபரை எனக்கு அழகா காமிச்சு கொடுத்தாரு. அவர் தான் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய விக்னேஷ்குமார். அவர் தான் மின் கவி அப்படிங்கிற அந்த பதிப்பு மூலமாக, அந்த அச்சிடுகிற மூலமாக இந்த நூலை அச்சிட்டு உரிய நேரத்தில் கொடுத்தாரு. நமக்கு அதான் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நூலாசிரியர் படுற பாடு தாங்க முடியாது. நம்ம ஃபாதர் ஞான ஆனந்தராஜ் இருக்கிறார், ஒரு நூலை கொடுத்துட்டு அவர் படுற பாடு, அதை வாங்கி அதை ப்ரூஃப் வாங்குறதுக்கு அவன் நம்மளை அழகால தண்ணி குடிக்க வச்சுருவான். ஆனால் அதெல்லாம் இல்லாம வெகு சிறப்பாக, வெகு நேர்த்தியாக அந்த நூலை வெளியிட உதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பதிப்பகத்தை, அந்த அச்சிடுபவர்களை காமிச்சது நாகஜோதி அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து எங்க விழா வைக்கணும்னு சொன்னப்ப காந்தி மியூசியம் தான் சிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக மனம் வந்து நம்முடைய நந்தாராவ் அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குல்சாரிலால் நந்தா அவர் சிறந்த பிரதமராக இருந்தார். அது மாதிரி இங்கே சிறந்த நிர்வாகத்தை உடையவராக இருக்கக்கூடிய திரு குல்சாரிலால் நந்தாவை போல இங்கே நந்தாராவ் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல திருமந்திர சென்னரி மையத்தினுடைய எனக்கு வழிகாட்டியாக மதுரை துறையூர் ஆதீனத்தில் நான் வகுப்பெடுப்பதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய மதுரை ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள். பெருமக்கள் அனைவரும் அடுத்து எங்க அன்னை, ஆமா, எனக்கு வந்து நறுக்குன்னு கொட்டவும் செய்வாரு, கிள்ளவும் செய்வாரு, என்னை வழிகாட்டவும் செய்வார். அப்படிப்பட்ட அருமைக்குரிய பெருமைக்குரிய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய ஆற்றல் வாய்ந்த தலைவர், மதுரை மக்களிடத்தில் மாத்திரமல்லாமல் டெல்லி வர தன்னுடைய செங்கோலை செலுத்துகின்ற மரியாதைக்குரிய அவர்கள். அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. இப்ப நூலுக்கு நம்ம நேரம் வந்துடலாம். இங்க நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு என்ன ஊக்குவித்து, என்ன கல்லூரியில முதல் நாளே நான் ஓடணும்னு நினைச்சவேன். நமக்கெல்லாம் படிப்பு வராது, அதுவும் எங்கள் அப்பா என்ன பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் கொண்டு சேர்த்து விட்டார். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நீ படித்தே ஆகணும்னு. அப்போ எனக்கு ஆதரவாக தோளில் தட்டி, ஏய் உனக்கு ஃபிசிக்ஸ் வருதோ இல்லையடா, வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவேன்னு சொன்ன எங்கள் பேராசிரியர் துரைசாமி சார் உட்கார்ந்துருக்கிறாங்க. நல்லா கரவொலி கொடுக்கலாம், அவங்கள நான் மனதார வாழ்த்துக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு ஏற்றமும் எங்கள் பேராசிரியர் உடனே வாழ்த்து போடுவார். இப்போ அவருடைய அடுத்த வாழ்த்து என்ன தெரியுமா, என்னை வந்து எப்படியாவது கலைமாமணி வாங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்கிறாரு. கலைமாமணி வாங்குற வரைக்கும் நீ எழுதிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பேராசிரியர். அடுத்து எனக்கு நெஞ்சமெல்லாம் இருக்கக்கூடிய 1-to-1 இன்னைக்கு கால் டாக்ஸி வரலாற்றில் ஒரு தனி சகாப்தம் படைச்சு யாருக்கிட்டையும் அதிகமாக காசு வாங்காமல் மிகச்சிறப்பாக அந்த கால் டாக்ஸியை சிறப்பாக நிர்வகித்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மலைச்சாமி. அவர் வந்து 2000 அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறாரு.
படிக்கிற பொழுது என்னுடைய குரல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கடைசியில் அவர் ஊருக்கு கும்பாபிஷேகம் 24 வருஷம் கழித்து என்னை கண்டுபிடிச்சி என்னை அங்கே கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் தான் நேர்முக வர்ணனை பண்ணணும்னு அழைச்சிட்டு போனவர் தான் மலைச்சாமி. 1 to 1 மலர் வணிகம் செய்யக்கூடியவர். இப்படி நிறைய பெருமக்கள் ஒவ்வொருத்தராக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சித்திரையின் முத்திரை இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாவை மையமாக வைத்து இதுவரைக்கும் எந்த புத்தகமும் மதுரை சித்திரை திருவிழாவை மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க. ஆனால் 12 நாள் கிட்டத்தட்ட என்னுடைய 30 வருட உழைப்பு அந்த நூலாக சித்திரையின் முத்திரை என்கிற நூலாக முதல் படைப்பாக வருகிறது. இதற்கு முன்னால் 2 படைப்பு நான் கொடுத்திருந்தாலும் ISBNோட சன்சரன் சமூக நல கல்வி அறக்கட்டளை பதிப்பகம் வெளியிடுகின்ற முதல் நூலாக இந்த சித்திரையின் முத்திரை முழுக்க முழுக்க பயனுள்ள ஒரு நூல். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பூஜை அறையிலே வைக்க வேண்டிய அளவிற்கு அந்த வார்த்தைகளை நான் எழுதவில்லை, என்னுடைய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை எழுத வச்சாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த சித்திரையின் முத்திரை. அடுத்த அழகர் கனவுல வந்துட்டார், என்ன விட்டுட்டேடா அப்படின்னு. நீங்கள் இல்லாமலா, நீங்கள் இல்லாமல் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி என்ன பேர் வைக்கலான்னு யோசித்த பொழுது இந்த அழகர் கல்லழகராக வருகிற பொழுது அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோக தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான விக்கிரகம். அதுக்கு பேர் அபரஞ்சின்னு பேர். அதனால இதுவரைக்கும் பயன்படுத்தாத அபரஞ்சி அழகர் அப்படின்னு அந்த 2வது நூலுக்கு நான் பேர் வச்சேன். ஏன்னா சோழமலைக்கு அரசர்னு சொல்லுவாங்க, கல்லழகர்னு சொல்லுவாங்க. நம்ம புதுமையாக இருக்கணும்னு சொல்லி அபரஞ்சி அழகர்னு சொல்லி அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் மலைக்கு திரும்புகிற வர இதுவரைக்கும் மக்கள் மனதில் இருந்த தேவையில்லாத கருத்துக்கள் அத்தனையும் நீக்கி அதெல்லாம் கிடையாது, உண்மையான வரலாறு இதுதான் என்று பதிவு செய்திருக்கிற ஒரு நூலாக அபரஞ்சி அழகரும் உங்கள் வீட்டை அலங்கரிக்க போகிற உன்னதமான நூல். அடுத்து 13 ஆண்டுகளாக தொடர் சொற்பொழிவை திருமந்திரத்திலே நான் நிகழ்த்தியவன். திருமந்திரத்தில் தான் நான் முனைவர் பட்டம், இயற்பியல் நான் இளங்கலை படித்திருந்தாலும் முதுகலை தமிழ் படித்து எம்ஃபில் தமிழ் படித்து முனைவர் பட்டத்தையும் தமிழ் வழியாக நான் படித்து தமிழிலே திருமந்திர மொழி அமைப்பும் கருத்து புலப்பாட்டு திறனும் என்கிற அந்த நூல் சிறந்த ஆய்வேடு என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட அந்த திருமந்திரத்தை அடிப்படையாக வைத்து அதிலே 300 முத்துக்களை மாத்திரம், இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தாலும் 300 முத்துக்கள் என திருமந்திரத்தை இதுவரைக்கும் மந்திரமா பார்த்தவங்க மத்தியில் அது வாழ்க்கைக்கான ஒரு நூல் என்பதை பதிவு செய்திருக்கிற நூலாக 3வது நூல் திருமந்திர முத்துக்கள் உங்கள் கரங்களிலே தவழ இருக்கிறது. 4வது தொடர்ந்து மதுரை இலக்கிய பேரவை சார்பாக 160 வாரங்களாக ஞாயிறு தோறும் ஒருத்தர் வந்தாலும் வகுப்பு நடத்துவோம், 25 பேர் வந்தாலும் வகுப்பு நடத்துவோம். எப்படி பேசலாம், எதை பேசலாம், எங்கு பேசலாம், பேசி எப்படி வெற்றி பெறுவது என்கிற அந்த தாரக மந்திரத்தை தாங்கி பேசும் கலை பேச்சுக்கலை என்கிற அந்த நூல் 4வது நூலாக முழுக்க முழுக்க இன்றைக்கு பேச துடிக்கின்ற, ஏன்னா அதில் நான் கொடுத்துருக்கிறேன், பேச தெரிந்தவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் அல்ல, பேச்சின் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள் நான் கொடுத்துருப்பேன். அது மாதிரி அந்த சிறப்புக்குரிய அந்த 4வது நூல். 5வது நூல் நான் அடிக்கடி சந்தித்த மனிதர்கள் எப்படி தன்னம்பிக்கையை நம்முடைய மனதிலே பதித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களோடு நான் பயணித்த அந்த நிகழ்வை நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். தேவகி மருத்துவமனையிலே நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மதுரை வருகையின் போது 1.5 மணி நேரம் தாமதமாக வருகின்ற அந்த சூழலிலே டாக்டர் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து பேசுங்கள், கலாம் அவர்கள் வருகிறவரை நீங்கள் தொடர வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட்டார். அதை நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே கலாம் அவர்கள் நேராக மேடைக்கு வந்து என் கைகளை பிடித்து என்னுடைய நேரத்தை நீ எடுத்திருக்கிறாய், நீ பல்லாண்டு வாழ்க என்று சொன்னார். அந்த பெருமையை பெற்றுத்தந்தவர் டாக்டர் நாகேந்திரன் அவர்கள். அந்த சம்பவத்தையும் நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். இப்படி என் வாழ்க்கையை திசை திருப்பிய பெருமக்கள் அத்தனை பேரையும் அதிலே நான் பதிவு செய்து தன்னம்பிக்கை நூலாக சின்ன சின்ன மின்மினிகள் என்கிற தலைப்பிலே அந்த நூல் அங்கே வந்திருக்கிறது. இதுதான் நூலை குறித்த ஒரு சிறிய முன்னோட்டம். கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் பொறுத்து கொள்க. எது நல்ல புத்தகம் என்று கேட்ட பொழுது என்னுடைய ஞான பாரதியாக, என்னுடைய ஞான வழிகாட்டியாக இருக்கிற வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்லுவார், புத்தகத்தை ஒருபோதும் கடன் கொடுக்காதே. அவர் வீட்டில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்ன என்று சொன்னால், புத்தகத்துக்கு மத்தியில் உட்கார்ந்திருப்பார், ஒரு பதாகை வைத்திருப்பார்.
புத்தகத்தை திருடாதே, புத்தி கெட்டு போகாதே, புத்தகத்தை வாங்கு, அறிவை பெருக்கு என்று எழுதுவார். எந்த சூழலையும் புத்தகத்தை திருடாதே, புத்தகத்தை யாருக்கும் இரவல் கொடுக்காதே அப்படின்பார். அந்த தாரக மந்திரம் தான் எங்களை வழிகாட்டுகிறது. எது நல்ல புத்தகம் என்று சொன்னால், பக்கங்களை புரட்ட புரட்ட வருவதல்ல நல்ல புத்தகம், எந்த பக்கம் உங்களை புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொல்வார்கள். அப்படி பல புத்தகங்களை தந்த பேனா மனோகரன் அமர்ந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் முன்னிலையிலே என்னுடைய நூல் இங்கே அரங்கேற்றம் ஆகிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த நூலுக்காக நான் எந்த தொகையும் பெறவில்லை. முழுக்க முழுக்க பெண்கள் விழிப்புணர்வுக்காகவும் சமூக நலத்திற்காகவும் இந்த சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளைக்கு எல்லா புத்தகத்தினுடைய அத்தனை தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மூலமாக அவர்கள் நிறைய நலப்பணிகளை செய்ய இருக்கிறார்கள். எனவே தாராள மனதோடு புத்தகங்கள் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி செல்லுங்கள். நீங்கள் கொடுக்கிற அந்த பணம் பிறருக்கு உதவியாக போகிறது என்கிற செய்தியை மாத்திரம் அடக்கத்தோடு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நூல் வெளியீட்டு விழாவை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக 5 நூல்களை பற்றி எங்களுடைய ஐயா அவர்கள் விவரித்தார்கள். அறிவு பசியை தீர்த்து வைக்கும் அட்சய பாத்திரம் புத்தகம், மனமென்னும் சிறைச்சாலையின் திறவுகோல் புத்தக சாலையை, தலை நிமிர்ந்து வாழ்வில் நடந்திட தலை குனிந்து புத்தகம் வாசி, வாசிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்ந்திடுவோம் என்ற அற்புதமான வரிகளோடு இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக நூல் வெளியீடு. முதல் நூலான சித்திரையின் முத்திரை. இந்த நூலை படித்தால் எந்த காலத்திற்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய சித்திரை திருவிழாவின் A to Z என்ற அனைத்து வரலாற்று விடயங்களையும் தெரிந்து கொள்ள எதிர்கால சந்ததிகள் பயன்பெறும் வகையில் சிறந்த நூலான இதனை வெளியிட வருகிறார் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் BS நாகேந்திரன் சார் அவர்கள். அந்த நூலை பெறுவதற்காக வருகிறார். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹாலின் நிர்வாக இயக்குனர் திரு முருகானந்தம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். சார் அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட முருகானந்தம் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மிக சிறப்பான நூலான அபரஞ்சி அழகர். இந்த புத்தகம் மதுரையின் சிறந்த விழாக்களில் ஒன்றான ஆற்றில் அழகர் இறங்கும் திருவிழாவையும் அதற்குரிய வரலாற்று பின்னணிகளையும் அழகரின் சிறப்பையும் உலகெல்லாம் உள்ள மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதப்பட்டுள்ள இந்நூல் மீனாட்சி மைந்தன் என பெயர் பெற்ற சண்முக திருக்குமரன் மீனாட்சியையும் சொக்கரையும் பற்றி மட்டும் எழுதவில்லை, அழகரையும் பற்றி அற்புதமாக எழுதியுள்ளார். இத்தனை சிறப்பு பெற்ற இந்நூலை பட்டய கணக்காளர் கலாவதி ஜெய் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அதை வெளியிடுபவர் டாக்டர் சார் அவர்கள். அடுத்ததாக சைவ திருமறைகளின் 10ஆம் திருமறையான திருமந்திரம். சிவமே அன்பு, அன்பே சிவம் என கூறுவதால் சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது. திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இதை எழுதியவர் திருமூலர். வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை இயற்றியுள்ளார். இந்த திருமந்திர புத்தகத்தை வீட்டில் வைத்திருப்பதற்கே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அதை படிப்பதற்கு குடும்பமே மிகுந்த பேறு பெற்றிருக்க வேண்டும். அந்த நூலில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெறுவது என்பது எளிதான செயலே அல்ல. சண்முக திருக்குமரன் படித்ததோ பிசிக்ஸ், வேலையோ பிசிக்ஸ் டீச்சர். ஆனால் முனைவர் பட்டம் தமிழில் திருமறைகளில் சிறந்த பேறு பெற்ற திருமந்திரத்தில் திருமூலரின் மிக பெரிய அருள் இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு அரிய நூலான திருமந்திர முத்துக்கள் 300 எழுத முடியும். எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான சிறந்த முத்துக்களை கோர்த்து மாலையாக தந்துள்ளார். அது மிக அற்புதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கெல்லாம் இங்கு நின்று மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஐயா அவர்கள் தான் காரணம். பேசும் கலை பேச்சும் கலை என்ற நூலை வெளியிட டாக்டர் சார் அவர்களும் அதை பெற்றுக்கொள்வதற்காக சாமித்துறை ஐயா அவர்களும் வருகிறார்கள். மிகுந்த சிறப்பு. தேங்க்யூ சார். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை எவ்வாறு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை அழகான கதைகளோடு மிக அழகாக கூறும் சின்ன சின்ன மென்மணிகள் நூலை வெளியிடுபவர் டாக்டர் நாகேந்திரன் சார் அவர்கள். அதை பெற்றுக்கொள்வ வருகிறார் மனித நேய நுகர்வோர் பாதுகாப்பு நிறுவன இயக்குனர் முனைவர் நா அசோகன் அவர்கள். இப்பொழுது லட்சுமணராஜ் அவர்கள் அபரஞ்சி அழகர் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக அவர்களுக்கு மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். லட்சுமணராஜ் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். அவருக்கும் அபரஞ்சி அழகர் என்ற நூல் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருகிறார். அபரஞ்சி அழகர் நூல் டாக்டர் சார் மூலமாகவும்
முருகானந்தம் சார் மூலமாகவும் லக்ஷ்மணராஜ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. மிக அற்புதமாக 5 நூல்கள் சிறப்பாக வெளியாகிவிட்டது. நிகழ்ச்சியின் அடுத்ததாக உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. இதை கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழர்கள் கேட்டபோது நூலகத்திற்கு அருகில் என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் என்ற அற்புதமான கருத்தோடு இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக இந்த நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளராகவும் நூலை வெளியிட்டு பெருமை செய்திருக்கக்கூடிய ராஜ்மஹால் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் அவர்கள் 100 செட் எனக்கு தேவை என்று அன்பு பரிசாக பெற்றுக்கொள்கிறார். 5 புத்தகங்கள் கொண்ட 500 புத்தகங்களை நல்ல உற்சாகமாக கரவொலி கொடுக்கலாம். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னுடைய புத்தகத்தினுடைய 100 செட் அப்படியே வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் எப்படி முதல்ல மீனாட்சிக்கு கணக்கு எழுதுகிறாலோ அதே கணக்கு தான் நாங்களும் மீனாட்சிக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறோம் மிகச்சிறப்பாக. இப்பொழுது மேடையிலே அவருக்கு அந்த மீனாட்சியாக இருக்கக்கூடிய எப்பயுமே அவருடைய பழக்கம் என்னன்னா, எந்த ஒரு புத்தாண்டு புதிய கணக்கு தொடங்கினாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல மீனாட்சிக்கு எழுதிட்டு தான் பண்ணுவார். அதே போல முதல்ல மீனாட்சியாக நாங்கள் முருகானந்தம் அவர்களை கருதி முதல் புத்தகத்தை மீனாட்சி மைந்தனாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு நிறைய தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரிய ராஜ்மஹால் அவர்களுக்கு முதல் அச்சாரத்தை வழங்குகிறோம். நல்ல கை தட்டலாமே. ஏன்னா 100 காப்பி பெறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? நல்ல ஒரு கரகோஷம். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு 5 நூல்களையும் வாங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் எங்களுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார் எங்களுடைய ஐயா அவர்கள். அடுத்து டாக்டர் சார் அவர்களுக்கு 10 செட் புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. எங்கள் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அனிதா மெட்டல்ஸ் அவர்கள் புத்தகம் பெறுவதற்காக வருகிறார்கள். ஐஸ்வர்யா லட்சுமி அனிதா மெட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு 5 செட் புத்தகங்கள் கேட்டுள்ளார்கள். அதெல்லாம் நோட் பண்ணலையோ? திரு சுரேஷ் தொழிலதிபர் டெக்கான் சர்ஸ் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். திரு அசோக் ஆனந்த் நிர்வாக இயக்குனர் ஆனந்தம் யூடிவி, ஆனந்தம் அபி டிவி, ஆனந்தம் டிவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாலசுப்ரமணியம் தலைவர் அவர்கள் திருவள்ளுவர் மன்றம் சார்பாக எங்களுடைய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக இனியவன் பட்டிமன்ற நடுவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தவும் வருகிறார். பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்களுடைய மதுரை இலக்கிய பேரவையின் பல வருடங்களாக பேசவும் பட்டிமன்றங்களில் பேசவும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள எங்களுடைய ஷீலாதேவி அம்மாள் அவர்கள் புத்தகம் பெற்றுள்ளார்கள். அடுத்ததாக சண்முக சுந்தரம் என்கிற சுந்தர் தனம் அட்வர்டைசிங் எஸ்டிவி அவர்கள் வந்திருக்கிறாங்களா? சண்முக சுந்தரம் என்கிற சுந்தர் தனம் அட்வர்டைசிங் எஸ்டிவி தேனூர் கிராமத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக வழக்கறிஞர் சாமித்துறை அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். இரவாத புது நூல்கள் தமிழ் மொழியிலே இயற்றல் வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு 5 அற்புதமான நூல்களை 10,000 பட்டிமன்றங்கள் 30 வருடங்களிலே மிக பெரிய சாதனை படைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு இனிய சகோதரர் எங்களுடைய சண்முக திருக்குமரன் முனைவர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே உயர்நீதிமன்றத்தின் சார்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
உயர்நீதிமன்றத்திலே அதிகமான முறையில் பேச வைத்த ஒரு மாபெரும் பெருமை அன்பு சகோதரர் சண்முக திருக்குமரனுக்கு இருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே தலைமை பொறுப்பேற்று மிக சிறந்த முறையிலே மதுரை மாநகரிலே ஒரு நன்மதிப்பை பெற்று 27 ஆண்டுகள் தன் பயணத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் நிர்வாக இயக்குனர் தேவகி மருத்துவமனை குழுமத்தினுடைய எம்டி அவர்கள் டாக்டர் அண்ணன் நாகேந்திரனுக்கு என்னுடைய நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே என் அருமை நண்பர் அசோகன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சாமிஜி அவர்களுக்கும் முப்பெரும் விழாவிலே மிகப்பெரிய சாதனை படைத்து as you lift others God will lift you என்று சொல்வார்கள். பிறரை நீங்கள் உயர்த்துகிறீர்கள், இன்று நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவிக்கிறேன். வாழ்நாள் விருது, ஆற்றல் அரிசி விருது, மிகப்பெரிய இந்த விருது என்பது உண்மையிலேயே மதுரையிலே உங்களை தேர்ந்தெடுத்திருப்பதற்காக நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்களை நான் தெரிவிக்கின்றேன். இன்னைக்கு அவர் ஒரு எழுதின 5 நூல்கள் தமிழ் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே என்னை பேசும் கலை பேச்சுக்கலை என்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த நூல் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. குமரி ஆனந்தன் எழுதியிருக்கின்றார், தா பாண்டியன் எழுதியிருக்கின்றார்கள். இங்கே பல்வேறு தலைவர்கள் இந்த நூல்களை எழுதியிருக்கின்றாலும் இன்று பெஞ்ச் மார்க் என்று சொல்வார்கள், ட்ரெண்ட் செட்டர், 151 பக்கங்கள் இங்கே 16 அத்தியாயங்களிலே அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார் அன்பு இன்றைய கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சண்முக நகைச்சுவை நாரவர்ஸ் அவர்கள். அந்த நூலிலே நான் பார்த்த சில வரிகளை மட்டும் நான் சொல்லி விடைபெற இருக்கின்றேன். அந்த நூலில் நான் பார்த்த ஆச்சரியங்கள் என்னவென்று சொன்னால், இதுவரை தெரியாத பல்வேறு புது கருத்துக்களை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். 170 ஆண்டுகளுக்கு முன்பு ஆறுமுக நாவலர் என்பவர் யாழ்ப்பாணத்திலே எப்படி முதல் உரையை உயர்த்தினார் என்பதை பற்றி மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே பாலண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலவண்ணன் முதலியார் என்ற கூடியவர் முதல் முறையாக உபன்யாசம் என்ற வார்த்தையை மாற்றி சொற்பொழிவாளர் என்ற வார்த்தையை கொடுத்த அந்த மகனாரை பற்றி அவர் சொல்லிய அது மிக பாராட்டுக்குரியது, வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை நான் பார்க்கின்றேன். சம்பந்தின்னு சொன்னால் சம் என்று சொன்னால் நல்ல, அந்த பந்தி என்று சொன்னால் உறவு என்ற இருக்கக்கூடிய நிலைகள் இன்னைக்கு சம்மந்தி என்று மாறி இருப்பதை நல்ல குரங்கு என்பதை மாற்ற வேண்டும் என்று அந்த சொற்பொழிவாளர் எடுத்து சொல்லியிருக்கிறதை நான் பாராட்டுகின்றேன். உண்மையிலேயே என்னுடைய உயர்நீதிமன்றத்தின் சார்பில் இலக்கிய அணி தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளிலே நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இதிலே எல்லா நீதியரசர்களுக்கும் ஒரு 25 பேசும் கலை பேச்சுக்கலை புத்தகத்தை நான் வாங்குவதிலே பெருமை அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், நிதி மிகுந்தவர் நிதியினை தாரீர், நிதி அற்றவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், அதுவும் அற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொல்வார்கள். முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இங்கே வரலாற்று சிறப்புமிக்க வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறக்கூடியவர்கள். முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள். அதை உடைத்தெறிந்து வாழ்க்கையிலே பெண்மையை போற்றுவோம் என்பதையும், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதையும், மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணி வார்த்தைகளை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். அற்புதமான அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. நான் சொன்னேன்ல, ஐயா அவர்கள் 4 வார்த்தைகள் பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டு போவார்னு. அற்புதமாக வாழ்க்கைக்கு ஏற்ற கருத்துக்களையும் தெரியாத கருத்துக்களையும் அற்புதமாக வழங்கியுள்ளார்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் திருமதி கலாவதி ஜெய் அவர்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான முப்பெரும் விழால எனக்கு வாய்ப்பளித்ததற்கு இந்த அமைப்புக்கும் சன்சரன் அறக்கட்டளை குடும்ப நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சண்முக திருக்குமரன் ஐயாவிற்கும்
என்னை எப்போதும் மகளாகவும் தோழியாகவும் நேசிக்கும் திருமதி சண்முக திருக்குமரன் அம்மா அவர்களுக்கும் என் இணையம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா 5 புஸ்தகம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 5 அப்படின்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம், பவர்ஃபுல்லான விஷயம். பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழில் 50 காப்பியங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 50 காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இந்த 5 நூல்களும் 5 புராணங்களுமே நம்ம சொல்லணும் சங்ககாலம் தொட்டு இன்னைக்கு நம்ம கையில் தவழ்ந்துட்டு இருக்கு. அந்த 50 காப்பியங்களை யாருமே மறக்க முடியாது. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த 50 காப்பியங்கள் மாதிரி இன்னைக்கு இந்த காந்தி மியூசியம்ன்ற அருமையான அரங்கத்தில் ஐயாவோட திரு சண்முக திருக்குமரன் ஐயாவுடைய கரங்கள்ல எழுதப்பட்ட அந்த 5 நூல்களும் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இது மதுரைக்கு மட்டும் கிடைச்ச புண்ணியம் இல்ல, தமிழுக்கே கிடைச்ச புண்ணியம் தான் நாங்க கருதுறோம். ஒரு புஸ்தகத்தை பத்தி படிக்கிறதுக்கும் அதனுடைய கருத்துக்களை நாம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்றது தான் ஒரு புஸ்தகம் படிக்கிறதுடைய முழுமை அப்படின்றத நம்ம வர்ணனையாளர் மேடம் பல கவிஞர்கள் மூலமா நமக்கு அந்த எடுத்து மேற்கோள் கூறி சொன்னாங்க. முதல்ல வாழ்க்கையில வாழ்க்கை தத்துவமே 5 பூதங்கள்னு சொல்லுவோம். நிலம், நீர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். யார் இந்த 5 பூதங்களையும் அடக்கி நமக்குள்ள ஆள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில முக்தி அப்படின்ற நிலையை அடைய முடியும். அதே மாதிரி தான் சண்முக திருக்குமரன் ஐயா எழுதியிருக்க இந்த 5 நூல்களுமே படிச்சு ஞானம் பெற்று ஞான முக்தி அடைகிறவங்களுக்காக எழுதப்பட்டது இந்த 5 நூல்கள். ஏன்னா இதுல நீங்க இறை பக்கத்தையும் எடுத்துக்கலாம், ஒரு இளைஞனை உருவாக்குற பக்கத்திலையும் எடுத்துக்கலாம், சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் இருக்கு. இனி வரலாற்று படைக்க வேண்டிய விஷயங்களும் பொத்தி காக்கப்பட்டிருக்கு. இந்த 5 நூல்கள்லையுமே எதுக்குமே பஞ்சமில்லாம எல்லா கருத்துக்களையுமே கொடுத்திருக்கிறாங்க ஐயா அவர்கள். ஒரு நல்ல தலைவனுடைய ஆண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைமையை கண்டுபிடிச்சு அவங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டு போறது தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா நல்ல ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அடுத்த வாரிசு கிடையாது. யாரை ராஜாவா நம்ம அடுத்து அறிவிக்கிறது அப்படின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ ராஜாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நாம் ஏன் வருத்தப்படணும், அதுக்கு பதிலாக நாம் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் அந்த இடத்துல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி யார் நான் சொல்கிற போட்டியில் வெற்றி பெறுறீங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா, 5 விதைகளை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. பல பேரை சூஸ் பண்ணி எல்லார்கிட்டக்கே 5 வகையான விதைகளை கொடுத்து, யார் இதை நல்லா பாதுகாத்து மரம், செடி, கனி இதெல்லாம் கொண்டு வரீங்களோ அவங்க தான் அடுத்த கட்ட ராஜான். இது ரொம்ப ஈஸியான வேலை தானே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் 1 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த விதைகளை விதைச்சு பாதுகாத்து நல்ல மரமாக வருது. அப்போ ஒரு பையன் லென் அப்படின்ற பையன் மட்டும் அதை பார்த்து வருத்தப்படுறான். ஏன்னா அவன் விதைச்ச அந்த 5 விதையுமே வளரவே இல்லை. அது எப்படி விதைக்கப்பட்டதோ அதே மாதிரியே இருக்கு. நாட்கள் கிடக்குது, வாரங்கள் கிடக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பற்றியே பேசுகிறாங்க. என்னோட செடி பயங்கரமாக வளர்ந்துருச்சு, என்னோடது மரமாயிருச்சு, என்னோடது பழம் தருது, என்னோடது காய் தருது, என்னோடது கனி தருதுன்னு. இவனுக்கு ஒரே வருத்தம். 1 வருடம் காலம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அந்த தேர்வு நடக்க போகுது. அவங்க வளர்த்த இதை கொண்டு ராஜா கிட்டக்க காட்டணும். அப்போது லென் ரொம்ப வருத்தமாக இருந்தால் அவங்க அம்மா கிட்டக்க சொல்கிறான், அம்மா நான் வளர்த்ததுல எந்த பலனுமே வரல, எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. நீ கவலைப்படாத, நீ உண்மையா ராஜா என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்ச, உனக்கு எந்த பலனும் வரலன்னு நீ கவலைப்படாத, நீ எடுத்துக்கிட்டு போ,
போய் வந்து இதை அப்படியே ராஜாட்ட காமின்னு சொல்றாரு. அந்த பையனும் வந்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் ராஜாட்ட காமிக்கிறாரு. எல்லாரையும் பார்க்குறாரு. ராஜா எல்லாருமே இந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏளனமா, எதுவுமே வளரல, இவ்வளோதான் உங்களுடைய வளர்ச்சியா அப்படின்னு சொல்லி, பாரு என்னோடது இப்படி இருக்கு, என்னோடது அப்படி இருக்குன்னு பேச்சுக்கள். அப்போ ராஜா வந்து யார் வெற்றியாளர் அப்படின்னு அனுபவிக்கிற நேரம் வந்தபோது லென் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்குமே ஆச்சரியமா தானே இருக்கு. எப்படி லென்னை சொல்ல முடியும்? லென் வந்து அந்த போட்டிக்கான எந்த தகுதியுமே அவர்கிட்ட இல்லை. அவர் சொன்ன மாதிரி வெற்றியும் இல்லை. ஏன்னா மரம் வளர்ந்துருக்கணும், செடி வளர்ந்துருக்கணும், எதுவுமே இல்லை. அப்படியே கொடுத்த விதையை கொண்டு போய் அப்படியே காட்டுறாரு. இவர் எப்படி வெற்றியாளர்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்கும்போது ராஜா என்ன சொன்னாரா, நான் வந்து உங்ககிட்ட கொடுத்த விதைகள் எதுவுமே மரமா வரக்கூடிய விதைகள் கிடையாது. அந்த விதைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே அது வந்து கெட்டுப்போன பராமரிக்கப்பட்ட விதைகள். இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லாம உங்க கையில கொடுத்தேன். இது எப்படி வரைக்கப்பட்டதோ அப்படியே தான் அது இருக்கும். அந்த உண்மையை எனக்காக எந்த விஷயத்தையும் மாத்தி பேசாம உண்மை என்னவோ அந்த நிலையை மட்டுமே எடுத்துட்டு வந்த அந்த லெண்டா வந்து அடுத்த ராஜா அப்படின்னு சரியான தீர்ப்பு வழங்கினாரு. இன்னைக்கு இந்த பேசும் கலை, பேச்சுக்கலை அப்படின்னு சண்முக திருக்குமரன் ஐயா எழுதியிருக்கிற இந்த நூலும் சரி, அவருடைய வாழ்க்கை கருத்துக்களும் எதை சொல்ல வருதுன்னா, ஒரு உண்மையான தலைவனா இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல தான் அடுத்த தலைமுறையையும் அதே விதைகளை அவர் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுல பலனடைஞ்சிட்டு இருக்க மாணவ மாணவிகள் 1-2 பேர் கிடையாது, நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இனியும் உருவாக்குவாரு. இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான தருணத்துல இவ்வளோ அழகான இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்க சண்முக திருக்குமரன் ஐயா கைகள் மூலமா 5 நூல்களும் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதுவே இந்த மதுரை மண்ணுக்கு கிடைச்ச பாக்கியம். சித்திரை என்னும் முத்திரைன்ற நூல் வந்து எல்லாருக்குமே மதுரை, நான் எப்பயுமே ஐயாட்ட சொல்ற விஷயம் அது ஒண்ணுதான். மதுரைனா எங்களுக்கு வந்து சித்திரை திருவிழா தெரியும், ஜிகர்தண்டா தெரியும். ஆனா சித்திரை திருவிழாவே ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு நிகழ்ச்சின்றது உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் இளைய தலைமுறைக்கான எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மூலமா தான் அந்த சித்திரை என்னும் முத்திரை நூல் பல இல்லங்கள்லையும் பல இளைஞர்கள் மனசுலையும் பதியும். ஐயா, இந்த வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் மேலும் நீங்க வளர்ற ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் சின்ன நூல் போல உங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்புக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நல்ல ஒரு சிறப்பான கதை மூலம் இந்த ஒரு விழாவிற்கு வாழ்த்துரை வழங்கிய பட்டய கணக்காளர் திருமதி கலாவதி ஜெய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் எங்களுடைய தேவகி மருத்துவ குழுமத்தின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சார் திரு BS நாகேந்திரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது காலையில் 9 மணிலேருந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறீங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து மேக்ஸிமம் போனால் 40 நிமிஷம் ஒரு இடத்துல அசையாமல் உட்கார முடியும். இதுதான், அதனால தான் ஸ்கூலில் ஒரு பீரியட் வந்து 40 நிமிஷம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து காலையில் 9:30 இங்கே உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கெல்லாம் பெரிய கைதட்டல் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டுட்டீங்க. அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு காலையிலிருந்து அவருடைய அருமை பெருமைகள். என்னோட 33 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுமே எங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும். அவர் எவ்வளவு தூரம், ஒரு மேடமும் அவரும் வந்து ஒரு சின்ன அறையில் தான் குடியிருந்தார்கள். அந்த காலத்திலிருந்தே அவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க இருந்தது. என்னுடைய பையனுக்கு அவங்க தான் ஆசிரியர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி தருணத்தில் இருந்தே எங்களுக்கு 30 வருடமாக தெரிந்ததுனால ஐயா வந்து அவருக்குன்னு என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இது வரைக்கும் எல்லாமே மக்களுக்காகவும் சேவைகளுக்காகவுமே தான் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பார். அதனால் நாங்களுமே வந்து எப்பயுமே அவர் கேட்காமையே நாங்கள் எதையுமே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு சேவை மனப்பான்மையில் தான் நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே மிக்க நன்றி. அதாவது மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த மாதராய் பிறப்பதற்கு நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதாவது மனிதராய் பிறப்பதே அரிது, அதிலும் மாதராய் பிறப்பது மிகவும் அரிது. இந்த மாதராய் பிறந்து நீங்கள் சேவைகள் புரிந்து நீங்கள் ஒவ்வொரு இந்த 50 நபர்கள் இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து அவார்டு வாங்க போகிறீங்க.
நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழில்களிலும் சரி, உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இங்கே இந்த அவார்டை வாங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம சன்சரன் அறக்கட்டளை சார்பாகவும் மற்ற குழுமத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்து காலத்தின் அருமை கருதி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இன்னும் இந்த விருது பெற்ற நீங்கள் அனைவரும் மென்மேலும் சிறக்க வேண்டும், மென்மேலும் விருதுகள் பெற வேண்டும், இன்னும் உங்களுடைய தொழிலை நீங்கள் ஊக்கம் பெற வேண்டும், எல்லாருக்கும் சேவை புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முனைவர் அசோகன், மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிறோம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர் 25 ஆண்டு காலமாக டாக்டர் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய சகோதரன் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களும் என்னுடைய உறவினர்கள் தான். அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளாக என்னை தொடர்ந்து விரட்டிகிட்டே இருக்கார். நான் பிடிக்க முடியல. என்னைய முந்தா நாள் தான் நைட்டில் பார்த்து ராஜ்மால் ஓனரை பார்க்கணும் அப்படின்னாங்க. அவருமே ராஜ்மால் எழுதினாரா, நீங்கள் வந்தீங்கன்னா நான் வருவேன் அப்படின்ட்டார். சரி, நான் உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரும் வந்துட்டார். இன்றைக்கி அவர் வந்துனாக்கா ஒரு 10 புக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் 100 புக்கு வாங்கணும், அதான் சிறப்பு அப்படின்னு. சரி, வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் இந்த சபையில் 100 ஒரு புக்குங்கிறது 5 புக்கு மாதிரி ஒரு பண்டல் 100 பண்டல் வாங்கிக்கிறேன்ட்டார். ஸோ இந்த நேரத்தில் அவர் சார்பாக சண்முகத்துக்கு திருக்குமரன் ஃபேமிலிக்கு வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி சார் தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. அடுத்ததாக கவிஞர் வி. நாகஜோதி ஐயா அவர்களை, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதுரை தேவகி மருத்துவ குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் BS நாகேந்திரன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்துள்ள, புத்தகத்தை வாங்கி சென்றுள்ள, இன்னும் புத்தகத்தை வாங்கவிருக்கின்ற அத்துணை நபர்களுக்கும் எனது பாராட்டினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலாசிரியர் சண்முக திருக்குமரன் அவர்களை பள்ளி ஆசிரியராக எனக்கு தெரியும். 2019-2020 நான் மாநகராட்சியில் துணை ஆணையராக பணியாற்றும் பொழுது அவர் பள்ளி ஆசிரியராக என்னை அறிமுகமானார். அப்பொழுது அவருடைய ஆசிரியர்களுடைய நலச்சங்கம் சார்பாக வருவார். அவருடைய கனிவு, பணிவு, வேலையில் உள்ள துணிவு என்னை வசீகரித்தது. அதோடு மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து ஏற்பட்ட கொரோனா காலத்தில் அவருடைய அந்த பொதுமக்களுக்கு அளித்த எச்சரிக்கை இந்த மதுரை மாநகர் முழுவதும் ஒலித்தது. அதற்காகவே அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். என்னுடைய 4வது புத்தகத்திற்கு அவர் ஒரு அணிந்துரை எழுதினார். அந்த அணிந்துரையை படித்து பார்த்த பின், நீங்கள் ஏன் புத்தகம் எழுதவில்லை என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், எழுதி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். சொல்வலான் சோர்விலான் அஞ்சான் என்று சொல்வார்களே அல்லவா, அதுபோல் இன்று அது நிறைவேறிவிட்டது. உண்மையிலேயே எனக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். இந்த விழா எப்படி நடந்ததென்றால், ஃபஸ்ட் எபிசோடு ஏதோ ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போல் இருந்தது. அந்த அர்ச்சகர்கள் ஸ்லோகம் சொல்ல ஒரு ஆன்மீக விழா மாதிரி இருந்தது. முதல் அத்தியாயம், ஃபஸ்ட் எபிசோடு. அதற்கு அடுத்து ஒரு மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நலத்திட்டங்கள் நடக்கும். இந்த புத்தகம் வெளியிடுகின்ற விழா ஒரு அமைச்சரினுடைய நலத்திட்டங்கள் வெளியிடுவது போல் இருந்தது. ஒன்றே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். புத்தகம் யார் எழுதுவா, யார் எழுத்தாளன் என்றால், தனக்கு தெரிந்ததை தனக்கு தெரியாததையும் சேகரித்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைப்பவன் மட்டும்தான் எழுத்தாளனாக முடியும். இந்த பிரபஞ்சத்தில் தேனீக்கள்
பூவா சென்று மகரந்தத்தை சேகரித்து துப்பிவிட்டு செல்வதில்லை. அது அது சுவைத்து சீரணித்து அந்த அடைக்குள் வைத்து தேனடை போல் கொடுத்து விட்டு செல்கிறது அல்லவா? அதுபோலதான் ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை எழுதி இந்த சமூகத்துக்கு செய்துள்ளார். அந்த வகையிலே நமது நூலாசிரியர் சண்முக திருக்குமரன் அவர்கள் ஒரே டெலிவரியில் 5 குழந்தை, அது மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லி, இந்த சாதனைகளுக்கெல்லாம் அவருடைய குடும்பம் நிச்சயமாக உண்டு. அதனுடைய பின்புலம் இல்லாமல் இத்தகைய சாதனை செய்திருக்க முடியாது. ஒரு ஜென்னி இல்லை என்றால் ஒரு காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்க முடியாது. ஒரு ஜேன் இல்லை என்றால் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவருடைய அறிவியல் கோட்பாடுகளை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த 5 புத்தகங்களும் மதுரை மாநகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழா. குன்றக்குடி அடிகளாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கநாதன். இவருடைய பிறப்பு 11 ஜூலை 1925. இவர் பிறந்த இடம் நடுத்திட்டு, தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய பெற்றோர் சீனிவாசம் பிள்ளை, சொர்ணத்தாட்சி அம்மாள். இவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது இவருடைய தமிழாசிரியர் சேது பிள்ளையின் வீட்டில் அவரது அறையின் ஜன்னல் முன் நின்று தினம் ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனா பெறுவது இவரின் வழக்கமாம். இவ்வாறு அரங்கநாதனின் வாழ்வை உயர்த்தி பின்னாளில் அடிகளாரான அவருக்கு பொதுநெறி ஆகியது திருக்குறள். இவர் எழுதிய நூல்கள் என்னவென்றால் அப்பர் விருந்து, அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன், தமிழமது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில் என்று பல நூல்கள் இயற்றியுள்ளார். இப்பொழுது இவரை பற்றி நமக்கு ஒரு சின்ன சொற்பொழிவாற்றுவதற்காக வருகிறார் சுவாமி ஆவே சாந்தி குமார சுவாமிகள், துவாரகா பீடம். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் ஆசிகளையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முப்பெரும் விழாவில் அவருடைய 5 நூல்கள் வெளியிடும் குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவும் தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஆற்றல் அரசியலாக இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த நூல் வெளியீட்டை சிறப்பாக நடத்தி தந்திருக்கின்ற டாக்டர் BS நாகேந்திரன் அவர்களும் அரிமா முருகானந்தம் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஒவ்வொரு நூல்களையும் பெற்றுக்கொண்ட அருளாளர்கள், சித்திரையின் முத்திரையை பெற்றுக்கொண்ட அருளாளர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களும், அபரஞ்சி அழகர் என்னும் நூலை பெற்றுக்கொண்ட லக்ஷ்மணராஜ் அவர்களும், திருமந்திர முத்துக்கள் 300 என்ற நூலை பெற்றுக்கொண்ட செந்தில்நாதன் அவர்களும், பேசும் கலையை பேச்சு கலையாக மட்டுமல்ல ஒரு இலக்கிய கலையாக மதுரை மாநகர் பெற்றெடுத்த சண்முக திருக்குமரன் அவர்களுடைய பேச்சுக்கலை என்ற நூலை பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் சுவாமிதுரை அவர்களும், சின்ன சின்ன மின்மினிகள் நூலை பெற்றுக்கொண்ட முனைவர் அசோகன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும். மற்றும்
என் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவினை ஒட்டி 5 நூல்களை வெளியிட்டு இலக்கிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சண்முக திருக்குமரன் அவர்களுடைய இந்த நன்முயற்சிக்கு என்னுடைய சத்குரு சாயிநாதன் உடனிருந்து அவருக்கு என்றும் அருள் புரிவாராக என்று சொல்லி, நேற்றைய தினம் கொஞ்சம் அசௌரியம் ஆகிவிட்டது. இல்லை என்றால் சரியாக காலை 10 மணிக்கே இந்த இலக்கிய விழாவில் கலந்து கொள்ள நினைத்திருந்தேன். குன்றக்குடி அடிகளார் 100ஆண்டு விழா பற்றி தாங்கள் ஒரு சிறு சொற்பொழிவு ஆட்ட வேண்டும் என்று சண்முக திருக்குமரன் அவர்கள் கேட்டபொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அடிகளார் அவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் எனக்கு மிகுந்த பழக்கம். இன்னொன்று, அவருடன் 2 முறை நான் சந்தித்து உரையாடும் பொழுது, அப்பொழுது நான் ஒரு இளம் துறவியாக இருந்தேன். அந்த துறவியினுடைய லட்சணங்கள், துறவிக்கு என்ன வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அடிகளார் அவர்கள் வைத்தீஸ்வரன் திருப்பனந்தாள் மார்க்கத்தில் உள்ள நடுத்திட்டு என்ற ஊரில் பிறந்தவர்கள். ஏற்கனவே அம்மையார் குறிப்பிட்டது போல அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன். சாக்ரட்டிஸ் சொல்லுவார், அரிஸ்டாட்டில் சொல்லுவார், நடுவழி கோட்பாடு, மீன் தியரி, இன்பம் வரும்பொழுது அதில் திளைக்காமலும் துன்பம் வரும்போது அதில் துவளாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அரிஸ்டாட்டிலுடைய நடுவழி கோட்பாடு. அந்த நடுவழி கோட்பாட்டை பின்னால் கன்ஃபூசியஸ் கடைபிடித்தார். அதற்கு பின்னால் வந்த புத்தர் அந்த நடுவழி கோட்பாட்டை எடுத்துக்கொண்டார். இந்த நடுவழி கோட்பாடு என்பது சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பு ஆக சொல்லப்படுவது. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருதுதல், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவார், அந்த இருவினை ஒப்பாக சொல்லப்படுவது. எனவே இந்த நடுவழி கோட்பாட்டை குன்றக்குடி அடிகளார் பின்னால் கடைபிடித்ததற்கு அவர் நடுத்திட்டில்தான் பிறந்திருக்கிறார் என்பது ஒரு இயற்கையான சம்பவமாக அமைந்துவிட்டது. அவர் முதலில் படித்த புத்தகம் திருவிக அவர்களுடைய என்கடன் பணி செய்து கிடப்பதே. அதை எந்த வயதில் படிக்கிறார் என்றால் 14 வயதில் அந்த புத்தகத்தை படிக்கிறார். படித்து முடித்தவுடன் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த ஊரில் சமுதாய நலன்களை அந்த வயதில் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அந்த நடுத்திட்டு ஊரில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பிள்ளையார் கோயிலுடைய வழிபாடு நடக்கவில்லை. அந்த பிள்ளையார் கோயில் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் அந்த குளத்திலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. அடிகளார்
அந்த துர்நாற்றம் எங்கே இருந்து வருகிறது என்பதை தன்னுடைய சில நண்பர்களுடன் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கிறார். அந்த பூட்டப்பட்ட விநாயகர் கோயிலினுடைய சிலைக்கு பின்னால் ஒரு நாய் இறந்து கிடப்பது தெரிகிறது. உடனே நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த நாயை அற்புதப்படுத்தி அந்த குளத்தில் உள்ள நாற்றத்தை போக்கினார் என்பதுதான் அவருடைய முதல் சமுதாய பணி ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த பணியை நிறைவேற்றிவிட்டு அவர் சொல்கிறார், திருவிக அவர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எழுதினார். அந்த நூலின் வழியாக நான் இந்த பணியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று எழுதுகிறார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தர்மபுரம் ஆதீனத்தில் அவர் எழுத்தர் வேலைக்கு செல்லுகிறார். அப்படி எழுத்தர் வேலையில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே தர்மபுரம் ஆதீன மகா சன்னிதானம் 25ஆம் பட்டம் அவர்களுடைய நன்மதிப்பை பெறுகிறார். பெரும்பொழுது மகா சன்னிதானம் அவர்கள் அரங்கநாதன் என்ற இவருக்கு 17.5 வயதில் சந்நியாச தீட்சை கொடுத்து அவருக்கு கந்தசாமி பரதேசி என்ற நாமத்தை சூட்டுகிறார். அந்த கந்தசாமி பரதேசி தான் பின்னால் திருக்கடையூர் கோயிலினுடைய தர்மபுரம் ஆதீன கட்டளையின் கீழ் கந்தசாமி தம்பிரானாக இளைய தம்பிரானாக பதவியேற்றுக் கொள்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது குன்றக்குடி ஆதீனத்திற்கு ஒரு மகா சன்னிதானத்தை தாங்கள் அருள்கூர்ந்து நியமிக்க வேண்டும் என்று குன்றக்குடி ஆதீனத்தினுடைய கைலாச தம்பிரான் இளைய தம்பிரான் அவர்கள் தர்மபுரம் ஆதீனம் 25ஆம் பட்டத்தில் இருக்கின்ற மகா சன்னிதானத்திடம் முறை வைக்கிறார்கள். அப்பொழுது நம்மளது கந்தசாமி தம்பிரானை இதற்கு உரியவர் என்று சொல்லி அவரை அழைத்து தாங்கள் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குன்றக்குடி ஆதீனம் அப்பொழுது திருவண்ணாமலை ஆதீனம் என்று அழைக்கப்பட்டது. அடிகளார் தான் குன்றக்குடிக்கு அந்த ஆதீனத்தை மாற்றுகிறார். கொஞ்சம் தயக்கம் காட்டவே அப்பொழுது கயிறு சாத்தி பார்க்கிறார்கள். தேவார திருமுறை திருட்டில் கயிறு சாத்தி பார்ப்பது ஒரு முறை. அதாவது நாம் எடுக்கும் காரியம் அந்த தேவார திரட்டின் வழியாக கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது அதில் வருகின்ற தேவார வாசகங்களை வைத்து பெருமான் அசரீரியாக கொள்ளுகிறான் என்று நினைத்து கொண்டு அந்த காரியத்தை தொடங்குவது தேவார திரட்டில் கயிறு சாத்து பார்க்கும் வழக்கம். மெய்கண்டார் அப்படித்தான் கயிறு சாத்தி பிறந்தார் என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதம் என்ற முதல் மெய்கண்ட நூல் அதை இயற்றிய மெய்கண்டார் திருஞான சம்பந்தர் தேவாரத்தினுடைய அருள் வாக்கினால் பிறந்ததாக சொல்வார்கள். அச்சுத களப்பாளருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு வாய்க்கவில்லை என்பதால் அவருடைய குலகுருவானாக அருள்நந்தி தம்பிரானிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அருள்நந்தி தம்பிரான் அவர்கள் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது திருவெண்காட்டு பதிகம் வருகிறது. அந்த திருவெண்காட்டு பதிகத்தில் பிள்ளையின் நொடு என்ற ஒரு வார்த்தை கிடைக்கிறது. அதவே பெருமானுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு
திருவெண்காட்டில் உள்ள குளத்தில் நீராடி அதன் பிறகு பிறந்தவர்தான் மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் 2.5 வயதில் சிவஞான போதம் இயற்றினார். எப்படி குமரகுருபரர் 5வது வயதில் கந்தர்களிவெண்பா பாடினாரோ, எப்படி 3வது வயதில் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் பாடினாரோ, அதைப்போல மெய்கண்டார் 2.5 வயதில் சிவஞான போதம் என்ற மெய்கண்டார் நூலை பாடினார். எனவே அந்த முறையில் தர்மபுரம் ஆதீனத்தினுடைய 25ஆம் பட்டம் அவர்கள் தேவார திருமுறை திரட்டில் கயிறு சாத்தி பார்க்க, கந்தசாமி தம்பிரான் எந்த கட்டளை தம்பிரானாக எந்த ஊரில் இருந்தாரோ அந்த ஊரின் பதிகம் கிடைக்கிறது. திருக்கடவூர் பதிகம் ஞானசம்பந்தர் அருளியது. அதில் பெரிய விடைமேல் வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே, பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே என்ற இந்த 2 வார்த்தைகளையும் பெருமானுடைய வாக்காக கொண்டு திருவண்ணாமலை ஆதீனத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் பொறுப்பேற்ற காலத்தில் நாத்திகவாதம் பெரியாருடைய திராவிடர் கழகம் மிகுந்த வீறு கொண்டு எழுந்த காலம். அந்த காலத்தில் பெரிய புராண ஆராய்ச்சி பற்றி ராசமாணிக்கனார் ஒரு நூல் எழுதினார். அந்த பெரிய புராண ஆராய்ச்சியை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் அதில் சொல்லப்பட்ட கதைகள் அத்தனையும் பொய் என்று சொல்லி அன்பரது ஆராய்ச்சியும் அரை கூவல்களும் என்று அந்த பெரிய புராண ஆராய்ச்சிக்கு மறுப்புரை எழுதினார். அப்பொழுது குன்றக்குடி அடிகளார் தார்மீக இந்து என்ற இதழில் அறிஞரின் ஆராய்ச்சியும் விளக்கமும் என்று எழுதினார். அறிஞர் அண்ணாவிற்கு மறுப்பாக அறிஞரின் ஆராய்ச்சியும் விளக்கமும் என்று எழுதினார். இப்படியாக அந்த திராவிடர் கழகத்திற்கும் குன்றக்குடி அடிகளாருக்கும் மோதல் ஏற்பட்டது. இன்றும் சொல்ல போட வேண்டுமென்றால் ஆவுடையார் கோயிலுக்கு முன்பாக திராவிடர் கழகம் ஒரு கருப்பு கொடியை ஏற்றியது. குன்றக்குடி அடிகளார் உடனே போய் அந்த கருப்பு கொடியை அகற்றிவிட்டார். மிகுந்த கலவரம் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கருப்பு கொடியை அகற்றிவிட்டு ஆவுடையார் கோயிலில் மாணிக்க வாசகருடைய திருவாசக மாநாடு நடைபெறும் என்று அறிவித்தார். அந்த திருவாசக மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். கம்பன் அடிப்பொடி கணேசன் செயலாளராக இருந்து ஆவுடையார் கோயிலில் ஒரு பெரிய திருவாசக மாநாடு நடைபெற்றது. அந்த நேரத்தில் குன்றக்குடி அடிகளாரை வைத்துக்கொண்டு பசும்பொன் தேவர் அவர்கள் திருவாசகத்தை பற்றி மிகப்பெரிய உரையாற்றினார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட பெரியார், நாம் 2 பேரும் சமாதானமாக போகலாம் என்று சொல்லி எங்கே சந்திக்கலாம் என்று கேட்கிறார்கள். குன்றக்குடி சன்னிதானத்தை நான் சன்னிதானத்தில்தான் சந்திப்பது முறை என்பதாக பெரியார் குன்றக்குடி வந்து அடிகளாரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது இருவருக்கும் நாத்திகம் ஆத்திகம் பற்றிய ஒரு பெரிய உரையாடல் நடக்கிறது. தர்க்கம் 1 மணி நேரம் நடக்கிறது. ஆத்திகம் பெருசா நாத்திகம் பெருசா என்று. அதற்கு பின்னால் குன்றக்குடி அடிகளார் சில வாதங்களால் பெரியாரை வென்று விடுகிறார். 2 பேரும் நட்பு கொள்கிறார்கள். அப்பொழுது பெரியார் சொல்லுகிறார், கடவுளை மற மனிதனை நினை என்பது எனது கோட்பாடு என்று சொல்லுகிறார். உடனே குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார், கடவுளை போற்று மனிதனை நினை என்பது என்னுடைய கோட்பாடு.
என்று அப்பொழுதே பெரியாரை எதிர்த்து குரல் கொடுத்தவர். ஆனால் பின்னாளில் 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். இன்னொன்று, குன்றக்குடி அடிகளாருக்கு திருநாவுக்கரசர் மிக பிடிக்கும். ஏனென்றால் 1800களில் தோன்றிய காரல் மார்க்ஸ் ஏங்கல்சனுடைய தத்துவம், மார்க்சியத்தினுடைய தத்துவ பொருள் முதல் வாதம், அது 1800களில் தான் தோன்றியது. ஆனால் திருநாவுக்கரசர் இந்த மார்க்சியத்தினுடைய தத்துவ பொருள் முதல் வாதத்தை 7ஆம் நூற்றாண்டிலே துவக்கி வைத்தவர் என்று குன்றக்குடி அடிகளார் பாராட்டுவார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று அப்பர் பாடுகிறார். இறப்பவர்கள் கொடுப்பதற்காக பிறக்கிறார்கள். அந்த கொடுப்பவர்களுக்கு இறைவன் அருள் வைக்கிறார், அருள் செய்கிறார். ஆனால் தான் பொருள் சேர்த்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு கடு நரகங்களை கொடுக்கிறார் என்று அப்பர் பாடுகிறார். இதை மார்க்சிய சித்தாந்த தத்துவத்தின் ஒட்டி திருநாவுக்கரசர் அப்பொழுதே மார்க்சியம் பேசினார் என்ற ஒரு புரட்சியை குன்றக்குடி அடிகளார் தான் செய்தார். ஆன்மீகத்தையும் அறிவியலையும் அடிகளார் இணைத்து ஸ்டார் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தினார். ஸ்டார் என்றால் எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர், ஆர் ஃபார் ரிலிஜன் என்ற ஸ்டார் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தினார். அதை ஹிந்துவின் வழியாக அப்போது பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதை பாராட்டி, that is what I should like for all other villages, இது இந்த இயக்கத்தை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு போக வேண்டும் என்று அடிகளாரை பாராட்டினார்களாம். இன்னும் அவருடைய செயல்களை நாம் நிறைய பேசலாம். காலத்தின் அருமை கருதியும் எனது உடல்நலம் கருதியும் ஒரு 2 செய்திகளை சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். குன்றக்குடி அடிகளார் நல்ல கவிதை எழுதுவார், மரபு கவிதையெல்லாம் எழுதுவார், கவியரங்கத்திலும் இருக்கிறார். அப்பொழுது இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை, நாடகம் பார்ப்பவர்கள் பல நாள்களும் முட்டாள்களாக இருப்பதில்லை, ஆதலால் இன்றோ நாளையோ போலிகள் அரங்கிலிருந்து அகற்றப்படும் என்று இந்த கவிதையை 1968 எழுதினார். இது நாடக மேடை என்ற ஒரு கவிதை. அதைப்போல அவருடைய பட்டிமன்றங்கள் தெருவோரத்து பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லும் அளவிற்கு பட்டிமன்றத்தை வளர்த்த பிதாமகர் அவர் ஒருத்தர்தான். இப்பொழுதும் எப்பொழுதும் இனி வரும் காலங்களிலும் பட்டிமன்ற பிதாமகர் என்று சொன்னார் அது குன்றக்குடி அடிகளார் ஒருவரையே சாரும் தவிர மற்ற, ஏனென்றால் பட்டிமன்றத்தை, அந்த அருமையான பட்டிமன்றத்தை சண்முக திருக்குமரன் அவர்கள் அடிகளார் வழியிலேயே செய்து கொண்டிருப்பார் என்பதாக அவருக்கும் என நான் சொல்லி, ஒரு குன்றக்குடிக்கு மட்டும் உரிமைக்காரர் அல்ல, உயர் தமிழ் குடிக்கோர் உரிமைக்காரர் குன்றக்குடி அடிகளார் என்று சொல்லி, இந்த குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி என்னையும் இங்கே அழைத்து சில சொற்களை சொல்லுங்கள் என்று கூப்பிட்ட சண்முக திருக்குமரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய இலக்கிய பேரவை இலக்கிய கர்த்தாக்களுக்கும் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
சாந்திகுமார சுவாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய முனைவர் டாக்டர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். இனிய பெருமக்களே, இந்த விழா நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல இந்த விழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எப்படின்னா டாக்டரோடு எனக்கு கிடைச்ச அனுபவமே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். மதுரை இலக்கிய பேரவை இன்னைக்கு நேற்று தொடங்கப்பட்டது அல்ல. 93களில் வழக்கறிஞர் சாமிதுரை நாங்கள்லாம் இணைந்து அதை தொடங்கின காலத்திலிருந்து டாக்டர் எனக்கு தெரியும். ஓபுலா படித்துறையில் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்களை வைத்து பொது வெளியில் இலக்கியத்தை கொண்டு போகணுன்னு நாங்கள் முடிவு பண்ண பொழுது டாக்டர் ஒரு பார்வையாளராக அப்போ வந்தாங்க. வந்த உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கு துண்டு போத்தலான் இருக்கோம், அது எங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப சொற்ப சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தோம். உடனே டாக்டர் என்ன சொன்னாங்க, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இதுதான் எங்களை உந்து சக்தியாக இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி விருது பெற வந்திருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் ஷீல்டு மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக செய்து கொடுத்திருக்கக்கூடியவர் நம்மளது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தேவகி மருத்துவனுடைய டாக்டர் அவர்கள். அதே போல் மதியம் எல்லாருக்குமே உணவு அது நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் யோசித்தோம். எப்படி 1:30 மணி ஆயிரும், பசியோடு யாரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது டாக்டர் அப்படின்னா அதையும் நானே ஏற்றுக்கிறேன், சிறப்பான உணவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உணவு காத்திருக்கிறது. எனவே கொஞ்சம் காலதாமதம் ஆனதை பொறுத்து கொள்ளும். 10 மணிக்கு இந்த அரங்கம் நிறைஞ்சிருந்தா நிச்சயமாக இந்நேரம் நம்ம நிறைவுக்கு வந்திருப்போம். இருந்தாலும் எனக்கு திருமந்திரம் செந்தில்நாதன் அவரை சொல்லியே ஆகணும். ஆரம்பத்திலிருந்து எனக்கு அவர் மிகப்பெரிய ஒரு உத்வேகம். ஏன்னா விருதாளர் பட்டியலை தயார் பண்ணுற போது நம்ம திருமந்திர மாணவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட ஒத்த காலில் இவரே ஒரு டிராஃப்ட் எழுதி எல்லாருக்கும் அனுப்பிச்சு இதே டிராஃப்டில் தான் நீங்கள் எல்லாரும் போடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தக்கூடிய செந்தில்நாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நிறைய நண்பர்கள். ஜான் இவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு என்ன இப்போ சமீப காலத்தில் என்னை மிகப்பெரிய அளவில் உலக தரத்து தொலைக்காட்சிகளில் என்னை கொண்டு போய் சேர்த்தவர் ஜான் அவர்கள். அவருக்கு இந்த மேடையிலே சிறப்பு செய்யப்பட இருக்கிறது. அவருக்கு பொன்னாடை பொருத்துமாறு நம்முடைய துணை மேயர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பொன்னாடை எடுங்க. திரு ஜான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படியாலும் தான் நம்மளோட சேருவாங்க. ஜான் JCTV என்கிற அந்த நிர்வாக இயக்குநராக இருந்து மிகச்சிறப்பாக பணி செய்யக்கூடிய அவருக்கு எங்களது துணை மேயர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார். எங்களது வில்லாபுரம் பாவக்காய் மண்டபம், பாவங்களை எல்லாம் காய்க்கக்கூடிய பாவக்காய் மண்டபத்தினுடைய என்னுடைய நெஞ்சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர். சித்திரை திருவிழானா அவர், நாலாம் திருநாளாலும் அவர் தான். வில்லாபுரத்தில் அழகப்ப பிள்ளை தானப்ப பிள்ளை அறக்கட்டளை சார்பாக மிகச்சிறப்பான அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய அவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரமேஷ் அவர்கள் எப்படி அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளாக அந்த மண்டபப்படி அவர் சொன்னார், என்கிட்ட யாருக்குமே தெரிய மாட்டேதுன்னார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னார். இன்னைக்கு வில்லாபுரம் நிறைஞ்சு நிற்கிது அப்படின்னா நம்ம தொலைக்காட்சியில் கொடுத்த அந்த மண்டபத்தை குறித்த செய்திகள் அது நம்ம நூலில் பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த சித்திரையின் முத்திரையின் நூலில் ரொம்ப விரிவாக பாவக்காய் மண்டபப்படியை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அதற்கு அடிநாதமாக இருந்த ரமேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில், ஏன்னா எல்லாரும் நான் ட்ராவல் பண்ணது தான் எல்லாமே, நான் யாரோடெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அவங்க எல்லாருமே என்னுடைய புத்தகத்தில் கதாபாத்திரங்களாக நிச்சயமாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நன்றிக்கடனாக இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். எனவே சித்திரத்தினால எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய அளவில் அந்த ஒவ்வொருத்தரும் எங்கே நடந்தது, என்ன சம்பவம் நடக்குது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த நூல் உங்களுக்கான நூல். அதை நான் எழுத மாத்திரம்தான் செய்திருக்கிறேன். எழுத வைத்தது அன்னை மீனாட்சி, எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். படைச்சிருக்கிறோம். விருப்பப்பட்டு அனைவரும், இஷ்டப்பட்டு அனைவரும் அந்த நூல்கள் அத்தனையும் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு தொடர்கிறார் கீதாமணி. இந்த நிகழ்வுக்கு
மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக அருமையான குரல் வளத்தோடு இருக்கக்கூடிய முத்துமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முத்துமாரி அவர்கள் இருக்காங்களா, வந்துட்டாங்களா? ஆற்றல் அரசி விருது கீதாமணி அவர்களும் முத்துமாரி அவர்களும் தொகுத்து வழங்க இப்பொழுது அதற்கு முன்பாக நமது வணக்கத்திற்குரிய துணை மேயர் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நமக்காக வந்து சிறப்பு செய்திருக்கிற அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நம்மளுடைய டாக்டர் சார் அவர்கள் மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஷீல்டு வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது ஆற்றல் அரசு விருது வழங்கும் நிகழ்வு. இதற்காகத்தான் இவ்வளவு நேரமும் காற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லத்தரசி என்பது மிகப்பெரிய பணி. எல்லாருமே வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது சாதாரண பணி கிடையாது. அது மிகப்பெரிய பணி. ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் பணம் பண்ண வேண்டும், ஏதாவது ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று பல பெண்மணிகள் இல்லத்தையும் நடத்தி கொண்டு வெளியில வந்து பல தொழில்களையும் கற்று பல திறன்களை மேம்படுத்தி கொண்டு பல தொழில்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆற்றல் அரசி விருது. இந்த ஆற்றல் அரசி வழங்கு விருதுக்காகத்தான் நம்மளுடைய மேயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய வணக்கத்துக்குரிய துணை மேயர் திரு தி நாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா சண்முக திருக்குமரன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தேவகி ஸ்கேன் உரிமையாளர் மருத்துவர் நாகேந்திரன் சார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள், ஏராளமாக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மருத்துவர்கள் சொன்னால் அவங்க வந்து மருந்து கொடுக்குற மருத்துவர்கள் அவ்வளோதான். ஆனால் சமூகத்திற்கான மருத்துவர்கள், எழுத்தாளர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி தனது சமூக பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஏதோ இருந்தோம், நம்ம வேலை பார்த்தோம், வயசான காலத்தில் ஓய்வு எடுத்தோம்லாம் கிடையாது. அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அழகாக சொல்லுவார்கள், மூச்சு விடுகிறவரை மூச்சு விட்டு முடியாத போது நிறுத்தி கொண்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் என்ற கணக்கிற்குள் வரமாட்டார்கள். தான் வாழுகின்ற காலத்தில் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் இது போன்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நூல் வெளியிடுவது என்பது லேசான வேலை இல்லை. படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். 4 பக்கம் படித்த உடனே மூடி வச்சிடும். அது எல்லாருக்கும் பொருந்தாது இருக்கு. ஆனால் என்னடா, ஒரு நூல் வெளியிடுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு பிரசவத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு 5 நூல்களை ஒரே நேரத்திலே எழுதி வெளியிட்டுள்ள இவரை இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாகவும் நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்திலே இந்த இடத்திலே நாம் காந்தியின் பெயர், மகாத்மாவின் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய இந்த காந்தி மியூசியத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை வைத்திருப்பது மிக மிக பொருத்தமான விஷயமாகும். தனது வாழ்நாளிலே 80 மாதங்கள் 72 மாதங்கள் இந்திய சிறையிலும் 8 மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையிலும் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு மகாத்மா. அவரை ஏன் நாம் போற்றுகிறோம் என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவ பெருந்தகை 2000 வருடத்திற்கு முன்பு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தால், சமூகத்திலே வேறுபாடுகள் இருக்கலாம். ஒருத்தர் வந்து உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் பாகுபாடுகள் காலம் காலமாக இருக்கிறது. சாதிய பாகுபாடு. 30 கோடி பேரை 80,000 வெள்ளைக்காரங்க தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சாதிய பாகுபாடு அது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா பொருளாதார பாகுபாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழைகள் மிகவும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் மிகவும் பணக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதை தகர்க்கிற ஏற்பாடே இல்லை. பொருளாதார பாகுபாடு, பாலின பாகுபாடு. ஆண் என்றால் அதிகாரமிக்கவன், பெண் என்றால் அடிமையானவள் என்று காலம் காலமாக அதை இன்றைக்கு வளர்த்தெடுக்கின்ற போக்கு. ஒரு குடிமை சமூகத்தில் இது போன்ற பாகுபாடுகளை களைய வேண்டும். அதற்குத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். காந்தியடிகள் வாழ்க்கையில் நகர்ந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு தொழிலாளி வேகமா வரார். அவருடைய முதலாளி அவர் அடிச்சு காயப்படுத்தினார். அவருக்கு வழக்கு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. தென்னாப்பிரிக்காவில் அவரு அந்த
கருப்பர் இனத்தை சேர்ந்தவனால வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறக்கே யாருமே வரல. அப்ப காந்தியடிகளை பார்த்து வந்து நிக்கிறப்ப அவர் ரொம்ப தயக்கத்தோட உள்ள வரார். வந்து தனது தலைப்பாகை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிறார். அவர் பேரு பாலசுந்தரம், அவர் ஒரு தமிழர். அவர் வச்சிருக்கிறப்ப காந்தியடிகள் கேட்டிருக்காரு, என்ன பிரச்சனை, இதான் உன்னுடைய தலைப்பாகையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றப்ப அவர் ரொம்ப தயக்கத்தோடு இருக்கார். உங்கள் தலைப்பாகை நீங்கள் அணிந்து கொண்டால் மட்டும்தான் நான் உங்களது வழக்கை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தலைப்பாகையை அணிந்தவுடன் அதை காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அந்த தலைப்பாகை அணிந்தவுடன் அவர் முகத்தில் ஒரு கம்பீரமும் மிடுக்கும் தோன்றியதை நான் பார்த்தேன். மனிதனை மனிதன் இதை போன்று இயல்பாக இது வேறுபடுத்தி என்று எப்படி மகிழ்ச்சி கொள்கிறார் என்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று தனது வாழ்நாளிலே தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எல்லாரும் பேசிடலாம், வார்த்தையாக பேசலாம். வாழ்க்கையாக வாழ்கின்றவர்கள் தான் மகான்களாக இன்றைக்கும் போற்றப்படுகிறார்கள். அப்படி நாம் அனைவரும் இந்த சமூகத்திலே எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற, பாகுபாடுகளை களைந்து எல்லோருக்குமான ஒரு சமதர்ம சமுதாயத்தை படைத்திருக்கின்ற முயற்சியில் அனைவரும் ஈடுபடுவோம். அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நமது பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். மிக அற்புதமாக ஒரே ஒரு வார்த்தை தான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆனால் அதை ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிக அழகாக நிஜமாகவே நடந்த சம்பவத்தின் மூலமாக அதை நமக்கு உணர்த்தியுள்ளார். கண்டிப்பாக எதிர்கால சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக்குவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இவ்வளவு ஒரு அழகான உரையை கூறிய எங்களுடைய ஐயா துணை மேயர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நம்மளுடைய ஐயாவை சிறப்பு செய்வதற்காக தியாக திருவிருபுரம் வ.உ. சிதம்பரனார் சமூக நல பேரவை அவர்கள் இப்போது மேடைக்கு வந்து எங்களுடைய ஐயா அவர்களை சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். இப்பொழுது ஆற்றல் அரசு விருது. நான் வரிசையா பேர் வாசிச்சுட்டே வரேன். பேர் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வரிசையா லைன்ல வந்து ஐயாவோட கையால, நம்ம துணை மேயர் ஐயா கையால வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த சைடு இப்படியே வந்து இந்த சைடு அப்படியே இறங்குற மாதிரி இருக்கட்டும். ஒவ்வொருத்தங்க பேர் வாசிக்கும் போதும் முத்துமாரி அவர்கள் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இப்பொழுது முதலாவதாக திருமதி பத்மா இல்லத்தரசி, பத்மா ஃபுட்ஸ். இப்பொழுது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆற்றல் அரசி விருது பெறுவதற்காக அவர்களை பற்றி முத்துமாரி அவர்களின் பார்வையில். வரவேற்று முகமலர உளவணித்து உள்ளன்போடு வழி அனுப்புவதே தமிழரின் மரபு என்பதற்கு இணங்க தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோருக்கு வயிற்று பசியை போக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் திருமதி பத்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். எங்களுக்கெல்லாம் எப்பவுமே நாங்கள் வந்து பேசும் கலை பேச்சும் கலை அந்த பட்டறையில் வர்ற எல்லாருக்குமே உணவு கொடுக்கக்கூடிய அந்த அன்னபூரணி அப்படின்னு தான் அவர்களை சொல்லணும். ஓகே, அடுத்ததாக திருமதி கலாவதி ஜெய் பட்டய கணக்காளர் அவர்களை பற்றி முத்துமாரியின் வார்த்தைகளில். அன்பின் அன்னையாகவும் நேர்மறையின் சிந்தனையாளராகவும் விளங்கக்கூடிய திருமதி கலாவதி ஜெய் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி சோமசுந்தரி உலக தமிழ் சங்கம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் சார்பாக யாராவது வந்திருக்கிறீங்களா? சோமசுந்தரி வந்திருக்கிறீங்களா? இல்லையா? ஓகே. திருமதி ஆ சகாயமேரி இடல் குயின் சமூக ஆர்வலர், JCTVயோட நிர்வாக இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கருத்தின் மேன்மையாளராகவும் எழுத்தின் தூய்மையாளராகவும் புகழ்பெற்று திகழக்கூடிய சகாய மேரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ரா ஜெயலட்சுமி சமூக செயற்பாட்டாளர் அவர்களை விருது பெறுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அற்றம் காக்கும் கருவியாகவும் சுற்றம் காக்கும் சேவகியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி ரா ஜெயலட்சுமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய கணவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
கைத்தட்டு பத்தவே இல்லையே. எல்லாருக்கும் டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். திருமதி கௌரி கார்த்திகேயன் சமூக ஆர்வலர், அவங்க வந்திருக்கீங்களா? ஓகே, அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பான சிந்தனையாளராகவும் கருத்தாளம் உடையவராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கௌரி கார்த்திகேயன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பேரவையின் தேர்வுத்துறை செயலாளர் அவர்களுக்கு கௌரி கார்த்திகேயன் அவர்களுக்கு ஆற்றலரசி விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி வி பானுப்பிரியா சமூக செயற்பாட்டாளர், வாய்மையின் உறுதியாளராகவும் மேம்பாட்டாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமதி வி பானுப்பிரியா அவர்களுக்கு எனது நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி வி பானுப்பிரியா அவர்கள் ஆற்றலரசி விருது ஐயாவுடைய கையில் பெறாங்க. கைத்தட்டு கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கலாம். முடியும் வரை யார் கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக முனைவர் திருமதி கோமதி புஷ்பராஜ் பேராசிரியை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவு என்னும் அகல் விளக்கேற்றி அழியா செல்வமாம் கல்வியை கற்பித்து வரக்கூடிய முனைவர் திருமதி கோமதி புஷ்பராஜ் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வாழ்த்துகள். அடுத்ததாக முனைவர் திருமதி லேகா பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி என்ற வரிகளுக்கு இணங்க கல்வியை லேகா பிரியதர்ஷினி அவர்களுக்கு எனது வாழ்த்துகள். வந்திருக்காங்களா? சரி. லேகா பிரியதர்ஷினி அவர்களுக்கு ஆற்றலரசி விருது டாக்டரோட கையாலையும் துணை மேயரோட கையாலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி சி உமா மகேஸ்வரி இல்லத்தரசி, தன்னம்பிக்கை என்னும் கருவியை ஆயுதமாக பயன்படுத்தி தடைகளை தகர்த்தெறிந்து வாழ்நாளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த பணிவான வாழ்த்துகள். உமா மகேஸ்வரி வந்திருக்கீங்களா? அடுத்ததாக திருமதி தா பவானி பட்டதாரி ஆசிரியை வந்திருக்கீங்களா? 10 மாதங்கள் கருவறையில் சுமப்பவர் தாய் என்றால் பல மாதங்கள் பள்ளி அறையில் சுமப்பவள் ஆசிரியர் என்பதற்கு இணங்க ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொண்டிருக்கக்கூடிய பவானி அவர்களுக்கு எனது பணிவான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி கு சுமதி பட்டதாரி தமிழாசிரியை, செந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என எல்லாம் போற்றப்படுகின்ற மூத்த மொழியாம் தமிழ் மொழியை கற்பித்து வருகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் கு சுமதி அவர்களுக்கு எனது முத்தாய்ப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி சே கிருஷ்ணவேணி முதுகலை வேதியியல் ஆசிரியர், ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உனை அர்ப்பணி என்பதற்கு இணங்க ஆசிரியர் பணியை சீரும் சிறப்புமாய் நடத்தி வரும் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு எனது பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி ஜே லட்சுமி சமூக ஆர்வலர் வந்திருக்கிறீங்களாப்பா? எழுத்தின் வடிவமாகவும் சிறந்த கருத்தாளுமை உடையவராகவும் திகழக்கூடிய ஜே லட்சுமி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி சே புஷ்பராணி சமூக செயற்பாட்டாளர் இல்லத்தரசி, சே புஷ்பராணி செந்தில்நாதன் சார் அவர்களையும் அழைக்கிறோம் அன்போடு. அடுத்தது தன் வீட்டின் நலனுக்காக மட்டுமல்லாது சமூகத்தின் நலனுக்காகவும் பாடுபட்டிருக்கக்கூடிய திருமதி சே புஷ்பராணி அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி வளர்மதி சிவானந்தன் சமூக ஆர்வலர்,
நூல்களின் பிரியராகவும் சமூகத்தின் அரசியாகவும் புகழ் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி வளர்வதி சிவானந்தம் அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அனிதா ஸ்டோர்ஸோட நிர்வாகி திருமதி என் கோமதி, ஆசிரியை, மகாத்மா பள்ளி. புனிதமான இடங்களோ இரண்டு, ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை என்பதற்கு இணங்க வகுப்பறையில் நம் அனைவருக்கும் கல்வியை மட்டுமல்லாது ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து வருகின்ற என் கோமதி அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்தது திருமதி ரூப மஞ்சரி, சமூக ஆர்வலர். நூல்களின் உரிமையாளராகவும் சமூகத்தின் உண்மையாளராகவும் திகழ்ந்து வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ரூப மஞ்சரி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். இளம் தொழிலதிபர் அவர். அடுத்ததாக திருமதி ரேவதி, சமூக ஆர்வலர். அறிவு என்றால் அழகு, சமத்துவம் என்றால் எழுத்தறிவு என்பதற்கு இணங்க பல சமூக சேவைகளை புரிந்து வருகின்ற திருமதி எஸ் ரேவதி அவர்களுக்கு எனது கனிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி சூரிய பிரேமா, சமூக ஆர்வலர். சூரியன் என்றால் ஒளி, பிரேமம் என்றால் அன்பு என்ற அவரின் பெயருக்கு இணங்க அன்பாய் ஒளி வீசுகின்ற சூரிய பிரேமா அவர்களுக்கு எனது ஒளிவார்ந்த அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி வி ஜெயசுதா, சமூக ஆர்வலர். ஜெயசுதா. ஜெயம் என்றால் வெற்றி என்பதற்கு இணங்க பல வெற்றி வாகையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயசுதா அவர்களுக்கு பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி என் விஜயலட்சுமி, சமூக ஆர்வலர். சவால்கள் பல எதிர்கொண்டு சாதனைகள் பல புரிந்து வீறு நடை போட்டு நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அடுத்ததாக திருமதி எஸ் உமா, சமூக ஆர்வலர். உறுதியான மனமும் உயரிய எண்ணமும் உடையவராய் விளங்கக்கூடிய திருமதி எஸ் உமா அவர்களுக்கு எனது பணிவான பாராட்டுகள். அடுத்ததாக திருமதி கா சத்யபாமா, சமூக ஆர்வலர். சத்யபாமா, சமூக ஆர்வலர். சோதிப்பவர் மற்றொருவராக இருந்தால் சாதிப்பவர் நாகமாக இருப்போம் என்ற வரிகளுக்கு இணங்க பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கா சத்யபாமா அவர்களுக்கு எனது கனிவான அன்பு பாராட்டுகள். அடுத்ததாக திருமதி எம் சுந்தரவல்லி, சமூக ஆர்வலர். சுந்தரவல்லி, சமூக ஆர்வலர். திருமதி ப பழனியம்மாள், ஊராட்சி மன்ற தலைவி, வலசப்பட்டி. அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். பழனியம்மாள். வீட்டை ஆள்வது மட்டும் பெண்களின் கடமை அல்ல, பல கிராமங்களையும் எங்களால் ஆள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவி ப பழனியம்மாள் அவர்களுக்கு எனது பணிவான பாராட்டுகள். அடுத்ததாக திருமதி எம் சுந்தரவல்லி, சமூக ஆர்வலர். வந்துட்டீங்களாப்பா? முடிச்சிட்டாங்க. திருமதி பா சிவப்பிரியா, சமூக ஆர்வலர். சிவப்பிரியா, சமூக ஆர்வலர். கண்ணில் கருணையும் எண்ணத்தில் தெளியும் உடையவராய் திகழக்கூடிய சிவப்பிரியா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி தே சாரதா, சமூக ஆர்வலர். சாரதா. உழைப்பின் உத்தமராகவும் சிந்தனையின் சிகரமாகவும் விளங்கக்கூடிய சாரதா அவர்களுக்கு எனது பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி முனைவர் சு நாகவல்லி, பட்டதாரி ஆசிரியை. கல்வியின் கடவுளாகவும் தாயின் மறு உருவமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி முனைவர் சு நாகவல்லி அவர்களுக்கு எனது பணிவான பாராட்டுகள். அடுத்ததாக திருமதி இரா கீதாராணி, முதுகலை பட்டதாரி ஆசிரியை. நிலத்தினை தோண்ட தோண்ட நீர் பெருகும், அதுபோல பல நூல்களை கற்க கற்க அழிவு வளரும் என்பதற்கு இணங்க பல நூல்களை மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்ற கீதாராணி அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி சுசீலா ராமமூர்த்தி, சமூக ஆர்வலர். எளிமையான வார்த்தைகள் பல நூல் எழுதி ஏற்றம் காண உதாரணமாய் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற
சுசிலா ராமமூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றிகள். அடுத்ததாக திருமதி ஆதிரை சேவுகரத்தினம் சமூக செயற்பாட்டாளர். அக்கறையின் ஆணிவேராகவும் ஈகையின் இரவரசியாகவும் வீறு நடை போட்டு வருகின்ற ஆதிரை சேவுகரத்தினம் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி மா வீராம்பாள் சமூக செயற்பாட்டாளர். பொறுமையின் பொக்கிசமாக இருந்து பல சமூக சேவைகளை செய்து வருகின்ற திருமதி மீனாம்பாள் அவர்களுக்கு எனது நன்றிகள். அடுத்ததாக திருமதி ஆ தனலட்சுமி சமூக செயற்பாட்டாளர். சமூகத்தின் நன்மைகளுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பல சேவைகளை செய்து வருகின்ற தனலட்சுமி அவர்களுக்கு எனது பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்ததாக திருமதி ஜோதிலட்சுமி சமூக செயற்பாட்டாளர். ஒளி வீசும் பல நல்ல செயல்களை செய்து வருகின்ற திருமதி ஜோதிலட்சுமி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். ஜோதிலட்சுமி வந்துட்டீங்களாப்பா? ஆ ஆ அடுத்ததாக திருமதி ஞா சசிகலா சமூக செயற்பாட்டாளர். மகத்தான பல நன்மைகளை செய்து மகிழ்வாய் நம் முன்னே விருதினை வாங்க வருகின்ற திருமதி ஞா சசிகலா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அடுத்ததாக தேவகி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியக்கூடிய செவிலியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆற்றலரசி விருது காத்திருக்கிறது. வைஷ்ணவி துர்கா செவிலியர் டாக்டர் வைஷ்ணவி துர்கா தேவகி மருத்துவமனை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சூரியனுக்கோ இரவில் ஓய்வு, நிலவுக்கோ பகலில் ஓய்வு, ஆனால் ஓய்வில்லாமல் செய்து வரும் பணியே மருத்துவ பணி. அப்பணியை மேற்கொண்டு வருகிற இவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக செவிலியர் ராதா அவர்களை தேவகி மருத்துவமனை ராதா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அலங்கார சாதனங்களை அகற்றி வெண்ணிற ஆடையை உடுத்தி வெண்ணிற தேவதையாய் நம் முன் வீறு நடை போட்டு கொண்டிருக்கின்ற ராதா அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக செவிலியர் உதயகீதா அவர்களை தேவகி மருத்துவமனையில் பணிபுரிய உதயகீதா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உண்ண நேரமின்றி நோயாளிகளின் உடல் நலனில் அக்கறை காட்டி பிறர் நலனுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணம் செய்யும் செவிலியர் பணியை மேற்கொண்டு வருகின்ற உதயகீதா அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வாழ்த்துகள். அடுத்ததாக செவிலியர் எம் கார்த்திகா தேவகி மருத்துவமனை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத வேறாய் சேவையில் மருத்துவருக்கு மேலாய் திகழக்கூடிய செவிலியர் அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக ரோஸ்லின் செவிலியர் ரோஸ்லின் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தெய்வம் வந்தது செவிலியர் உறவில், நம்மை முதலில் பார்த்தது அன்னையின் கருவில் என்பதற்கு இணங்க செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக செவிலியர் கமலா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கமலா, நாம் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை பார்த்த முதல் இறைவி அவள், செவிலியரே மனித இனத்தின் புண்ணிய பிறவி இவள் என்பதற்கு இணங்க பணியினை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு என் பணிவான அன்பு வணக்கங்கள். அடுத்ததாக செவிலியர் தேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நோயாளிகளின் நலனை தழுவி நிற்காமல் இயங்கும் கருவி இவர், அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் சுதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நோயாளிகளின் நலன் கருதி இரவு பகல் பாராமல் தன் வாழ்வை அர்ப்பணம் செய்யும் செவிலியர் அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் மின்னல் கொடி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உண்ணும் உணவும் உடுத்தும் உடையிலும் என் வாழ்வு இல்லை என்பதற்கு இணையாக வெண்ணிற ஆடையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வெண்ணிற ஆடையாய் நம் முன் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செவிலியர் அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கம். அடுத்ததாக செவிலியர் செல்வி முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செய்யும் சேவையோ எனக்கு பெருமை, அதில் நான் மிகவும் மகிழ்வாய் உள்ளேன் என்று அப்பணியை மேற்கொண்டு வருகின்ற செவிலியர் அவர்களுக்கு எனது வணக்கம் கலந்த செவிலியர் அமுதா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அமுதா தேவி,
கருவில் இருக்கும் பொழுது என்னை பார்த்த முதல் தேவதை இவள். அவளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் ஜெயசுதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயம் என்றால் வெற்றி. அந்த வெற்றிக்கு இணங்க செவிலியர் பணியில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செவிலியருக்கு எனது மனம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் ராணி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். செவிலியர் பணியில் இளவரசியாக வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராணி அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் லட்சுமி சித்ரா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். செவிலியர் பணியில் ஈடுபடாது தன்னை முயற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செவிலியர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் முத்து பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்து பிரசன்னா. முத்து போன்ற தனது சேவையினை செய்து வருகின்ற முத்து பிரசன்னா அவர்களுக்கு எனது முத்தாய்ப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் நந்தினி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நன்றாக தனது பணியினை நிகழ்த்தி வருகின்ற நந்தினி அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசன்னா இருக்கா? சரி, ஒன்றை கொடுங்க, அப்புறமேட்டு கூட மாத்திக்கலாம். அடுத்ததாக செவிலியர் நந்தினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக செவிலியர் அருணா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கண்ணில் கருணையும் அக்கறையும் உடையவராய் விளங்கக்கூடிய செவிலியர் அவர்களுக்கு எனது பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் தனபாக்கியம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பாக்கியம் என்று கருதக்கூடிய செவிலியர் பணியை மேற்கொண்டு வருகின்ற தனபாக்கியம் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் சித்ரா VS அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செவிலியர் பணி என்பது எனது விருப்பத்தின் ஊன்றாக நான் செய்யக்கூடிய பணி என்பதற்கு இணங்க அப்பணியை மேற்கொண்டு வருகின்ற செவிலியர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செவிலியர் V ராஜகுமாரி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மனதில் உறுதியும் உயர்வான எண்ணங்களையும் கொண்டு செவிலியர் பணியில் ஈடுபடுத்தி தன்னை வருகின்ற செவிலியர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து அடுத்ததாக செவிலியர் S ஜெயபிரதா அவர்களை ராஜகுமாரி சொல்லியாச்சு. யாரும் செல்ல வேண்டாம், எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு போட்டோ எடுக்கணும். அதனால தயவு செய்து ஆற்றலரசி விருது பெற்றவர்கள் யாரும். அடுத்ததாக செவிலியர் ஜெயபிரதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணில் கருணையும் மனதில் உரிமையும் எண்ணத்தில் எழுச்சியும் கொண்டு செவிலியர் பணியை சிறப்பாக செய்து வரும் செவிலியர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக R புவனா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். R புவனா. அடுத்ததாக திரு S மீனாம்பாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நேரம் காலம் எனும் எதையும் பாராமல் பல பணிகளை செய்து வரும் மீனாம்பாள் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாரியம்மாள் வந்திருக்கிறீங்களா? அடுத்ததாக திருமதி சிவகாமி அம்மாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அக்கறையின் ஆணி வேறாகவும் ஈகையின் இளவரசியாகவும் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற சிவகாமி அம்மாள் அவர்களுக்கு எனும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உமாதேவி என்ற அபிராமி வந்திருக்கிறீங்களாப்பா? உமாதேவி என்ற அபிராமி வந்திருந்தீங்கன்னா கை தூக்குங்க. ராஜராஜேஸ்வரி வந்திருக்கிறீங்களா? ஆற்றலரசி விருது பெற்ற அனைத்து மகளிருக்கும் எங்களுடைய மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிமையான வேளையிலே 5 நூல்களை வெளியிட்டு பெண்மையை போற்றுவோம் என்ற நோக்கத்தோடு ஆற்றல் அரசி விருதை வழங்கி கொண்டிருக்கும் சரண் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளைக்கும் மதுரை இலக்கிய பேரவைக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல்கள், இந்த 5 நூல்களும் பழங்கால கல்வெட்டுக்களையும் சரித்திர தடயங்களையும் ஆன்மீக உண்மைகளையும்
அறிவு சார்ந்த விஷயங்களையும் ஆராய்ச்சிகளின் விடைகளையும் புதிப்பதுதான் நூல்கள். இந்த சிறப்பான நூல்கள் ஐயா அடுத்த பேச்சு தமிழ் கடவுள் முருகனின் பெயரை கொண்ட தாய் மீனாட்சியின் மைந்தன் ஆசிரியர் சண்முக திருக்குமரன் அவர்கள் எழுதிய பேசும் கலை பேச்சு கலையாக திருமந்திர முத்துக்கள் 300ம் சின்ன சின்ன மின்மீனியாக சித்திரை வரும் முன்னே முத்திரை பதிக்க சித்திரையின் முத்திரையாக அபரஞ்சியின் அழகராக சித்திரையின் முத்திரையாக அபரஞ்சியின் அழகராக மக்கள் மனதில் ஐம்பெரும் நூல்களாக சென்றடைய. போட்டோ எடுக்காதவங்க அடுத்த பேச்சு. போட்டோ எடுக்காதவங்க வந்துங்க. போட்டோ எடுக்காதவங்க அப்படின்னு பேச்சு நில்லுங்க. அடுத்த பேச்சு. தாங்கள் செய்யும் தமிழ் தொண்டும் ஆன்மீக தொண்டும் சிறப்படைய வாழ்த்துகின்றோம். நிலா இலக்கிய மையம் கவிக்குகள் வாழ்த்துகின்றோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.